ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பி புக். இன்றைய அறிவியல் வகுப்புல 9th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 8 ஆன ஒலி குறித்து தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த சவுண்ட் குறித்து நம்மளுடைய ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல 6th லெசனா கொடுத்திருப்பாங்க. அடுத்தது இந்த 9th ஸ்டாண்டர்ட்ல 8th லெசனா கொடுத்திருப்பாங்க. அடுத்து 10th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு 5th லெசனா கொடுத்திருப்பாங்க. இந்த 3 லெசன்ஸ்மே வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுல எது பேசிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 8th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய 6th லெசன் தான். சோ இந்த லெசன்ல கொடுத்திருக்கக்கூடிய கண்டென்ட் தான் அதுக்கடுத்து 9th 10thலயும் வந்து ரிப்பீட் ஆகும். சோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய 6th லெசனான ஒளியியல் அப்படிங்கிற பாடத்தை தான் முதல்ல படிக்கணும். இதுக்கான வீடியோ கிளாஸஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியாச்சு. இன்கேஸ் நீங்க அந்த வீடியோ கிளாஸஸ் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதுல வந்து உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் சொல்லிருப்பாங்க. அதாவது ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒளினா என்ன, அது எப்படி உருவாகுது, எப்படி பரவுது, இதோட பயன் என்ன அப்படின்னு ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்னா எப்படி புரியுமோ அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த லெசன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ ரொம்பவே எளிமையா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறத பாத்துருங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறமா 9th ஸ்டாண்டர்ட் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. இந்த 9th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்க 8th லெசனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 90% வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். ஜஸ்ட் ஒரு 10% மட்டும் தான் நம்ம நியூவா படிக்க போறோம். இந்த 90% எங்க மேம் படிச்சோம் இந்த லெசன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல என்ன கண்டென்ட் கொடுத்திருக்காங்களோ அதே கண்டென்ட்டை தான் இங்க 90% கொடுத்திருக்காங்க. ஒரு 10% மட்டும் ஆட் ஆன் ஆகுது, ஒரு சில கான்செப்ட் மட்டும் ஆட் ஆன் ஆகுது. சோ அதை மட்டும் நம்ம இந்த வகுப்புல டீட்டெயில்டா பார்க்கலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 90% நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல, அதை ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம், ஓகேங்களா? சோ அதனால ஃபர்ஸ்ட் 8th ஸ்டாண்டர்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த 9th ஸ்டாண்டர்டுக்கு வாங்க, ஓகேங்களா? சோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி இருக்கும். படிக்காத ஒரு சில டாபிக் வரும்போது மட்டும் கொஞ்சம் டெப்தா வந்துட்டு நம்ம படிப்போம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒலி அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி இங்க கொடுத்திருக்காங்க அறிமுக பகுதியில. ஒலிங்கிறது என்ன? ஒரு விதமான ஆற்றல். இந்த ஒலி வந்து 2 வகையா நம்ம சொல்லுவோம். என்னன்னா, ஒரு சில ஒலிகளை நம்மளுக்கு கேட்கும் போது இனிமையை தரும். அந்த மாதிரி இனிமையை தந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இசை அப்படிம்போம். அதே ஒரு சில ஒலிகளை கேட்கும் பொழுது நம்மளுக்கு வெறுப்பு உண்டாகும், எரிச்சலா இருக்கும். அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா இரைச்சல் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? சோ அதைத்தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த ஒலி அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னா பொருள்கள் வந்து அதிர்வடைகிறதுனாலதான் இந்த ஒலியானது உண்டாகுது அப்படிங்கறத பார்த்தோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா என்ன பண்ணணும்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல வந்துட்டு ரப்பர் பேண்ட் அப்படி கட்டிடுறோம். கட்டிட்டு இந்த ரப்பர் பேண்டை இழுத்து விட்டோம் அப்படின்னா ஒரு ஹம்மிங் சவுண்ட் கேட்கும். சோ அந்த ஹம்மிங் சவுண்ட் கேட்கும் பொழுது அந்த ரப்பர் பேண்டை பாத்தீங்கன்னா அது வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும், அதிர் வரும். சோ அப்ப அதிர் உறதுனாலதான் அந்த வைப்ரேஷனாலதான் அந்த சவுண்ட் ஆனது உருவாகுது அப்படிங்கறத நம்ம டீட்டெயில்டா 8th ஸ்டாண்டர்ட்ல பார்த்தோம். எப்போ அந்த ரப்பர் பேண்ட் அதிர் உறது நிக்குதோ அப்ப நம்மளுக்கு கேட்கக்கூடிய அந்த சவுண்ட் என்ன ஆயிடும், நின்னுடும். சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெளிவா புரிஞ்சுச்சு அப்படின்னா ஒரு பொருள் அதிர்வுறும் போதுதான் இந்த ஒலியானது உண்டாகுது அப்படிங்கிறது. சோ அதைத்தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு. அடுத்து மனிதனுடைய செவிகளால ஒரு குறிப்பிட்ட அளவு அதிர்வெண் மட்டும்தான் கேட்க முடியும். சோ அதுக்கு மேல போச்சுன்னா கேட்க முடியாது, அது கீழே போச்சுனால கேட்க முடியாது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சவுண்டை வந்துட்டு அதிர்வெண்களை வந்துட்டு நம்மளால கேட்க முடியும். 20 ஹெர்ட்ஸ்க்கு கீழே போனாலும் கேட்க முடியாது, 20,000க்கு மேல போனாலும் நம்மளால கேட்க முடியாது. 20 ஹெர்ட்ஸ்க்கு கீழே போச்சுன்னா அதை குற்றொலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே 20,000க்கு மேல போச்சு அப்படின்னா அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படிம்பாங்க. சோ அதையும் நம்மளால கேட்க முடியாது, ஓகேங்களா? அததான் இந்த பகுதியில் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஒரு ஒலிய வந்து எப்படி வேறுபடுத்தி கேட்கலாம் அப்படிங்கும் பொழுது அதோடைய சுரப்பண்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், குவாலிட்டி, தரம்னு சொல்லுவாங்க. ஒலியின் சுரப்பண்பு தான் ஒவ்வொரு ஒலிக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடை நம்மளுக்கு தெளிவா விளக்கக்கூடியது. ஏன் அப்படின்னு இது குறித்து நம்ம பின்னாடி பார்ப்போம். அதிர்வெண் சேமா இருக்கும், வீச்சு சேமா இருக்கும், ஆனா ஒலி நம்மளுக்கு வேற மாதிரி கேட்கும். அதற்கான காரணம் என்னன்னா இந்த சுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பண்பு தான். இது குறித்து நம்மளுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அப்போ இது ஒரு பொருள் அதிர்வுறதுனாலதான் ஒலியானது உண்டாகுது அப்படின்னு பார்த்தோமா? அப்போ அததான் இங்க மறுபடியும் ஒலி ஏற்படுதல் அப்படிங்கிற பகுதியில இசைக்கவையை வைத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு இசைக்கவை அப்படிங்கிறது இப்படி இருக்கும். இந்த இசைக்கவையை நான் சுண்டி விட்டேன் அப்படின்னா இந்த இசைக்கவை என்ன ஆகும், முன்னாடி பின்னாடி இப்படி அதிர்வுறுமா, இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா அதிர்வுற ஆரம்பிக்குமா? சோ அப்படி அதிர்வுற ஆரம்பிக்கும் பொழுது அப்பதான் நம்மளுக்கு அந்த சவுண்ட் ஆனது உண்டாகுது. அதைத்தான் இங்க கொடுத்திருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது, ஓகேங்களா?
அப்ப இசைக்கவியின் புயங்களில் ரப்பர் பட்டையால் அடிக்கும் பொழுது, ஏதாவது ஒரு பொருளை கொண்டு அடிக்கிறீங்க, இல்லைன்னா அதை இழுத்து விடுறீங்க, அப்படி அடிக்கும் பொழுது அது அதிர்வடையும். அந்த இசைக்கவியுடைய புயங்கள் அதிர்வடைகிறதுனால அருகில் இருக்கக்கூடிய காற்று மூலக்கூறுகளும் அதிர்வடையும். இதனால இந்த அதிர்வுகள்னால ஒலியானது உண்டாகுது அப்படின்றாங்க. அதாவது இந்த இசைக்கவை அதிர்வுறும் பொழுது இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காற்று இருக்கும்ல, அந்த காற்றில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளும் அதிர்வுற ஆரம்பிக்கும். அப்படித்தான் ஒலியானது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பரவுகிறது. ஓகேங்களா? இது குறித்து நம்ம அடுத்து பார்ப்போம். இதைத்தான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த ஒலியானது எப்படி பரவுது? அப்போ புயத்துல தோன்றின அந்த ஒலியானது எப்படி நம்மளுடைய காதுக்கு வந்தடையுது அப்படிங்கறத அடுத்து பார்க்கிறோம். ஒரு ஒலி பரவணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா என்ன தேவை? ஊடகமானது தேவை. அந்த ஊடகம் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு திடப்பொருளா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு திரவமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு காற்றாக இருக்கலாம். அப்ப ஒலி அலைகள் பரவுவதற்கு காற்று, நீர் அல்லது எஃகு போன்ற பொருட்களானது தேவை, திடப்பொருட்களானது தேவை. ஒலி அலைகள் வெற்றிடத்தில் பரவ முடியாது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஒலி அலைகள் எங்க பரவ முடியாது? வெற்றிடத்துல பரவ முடியாது. நிறைய பேர் வந்து லைட்டுக்கும் சவுண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. லைட் கேன் டிராவல் இன் வேக்கம் ஸ்பேஸ், ஆனா சவுண்ட் கேன் நாட் டிராவல் இன் வேக்கம் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஒளியானது வெற்றிடத்தில் பரவாது, ஆனா லைட்டு வெற்றிடத்தில் பரவும். ஓகேங்களா? அதே மாதிரி இது ஹீட்டுமே அதே மாதிரிதான். ஹீட் வந்து வெப்ப கதிர்வீச்சுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டினால, ஒரு வேனால வந்துட்டு அதுவுமே வந்து வெற்றிடத்துல பரவும். அதனால கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. சவுண்ட் எங்க டிராவல் பண்ணாது அப்படின்னா வேக்கம்ல டிராவல் பண்ண முடியாது. சவுண்ட் வேவ்ஸ் கேன் நாட் டிராவல் இன் வேக்கம் ஸ்பேஸ். ஓகேங்களா? இதான். இதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு மணிஜாடி சோதனை அப்படிங்கறத செய்து காட்டுறாங்க. இந்த சோதனையில என்னன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெல் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். ஓகேங்களா? இத ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ள வச்சிருக்காங்க. இந்த கண்ணாடி குடுவை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பம்ப் வச்சு கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த பம்ப் எதுக்கு அப்படின்னா காத்த உள்ள அனுப்புறதுக்கு, அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்றுவதற்காக இந்த பம்ப் செட்டப் வச்சிருக்காங்க. இப்போ இந்த காற்று நான் எதுவும் பண்ணல, அதுக்குள்ள ஒரு அளவு காற்று இருக்கு அப்படிங்கும் பொழுது இந்த பெல்ல நான் ரிங் பண்ண வைக்கிறேன். இப்ப இது வந்து ஒரு மின்சார மணிதான். நான் சுவிட்ச் போட்டேன்னா இந்த பெல் அடிக்கும். அந்த பெல் அடிக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த சவுண்ட் கேட்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேட்கும். எப்போ வரைக்கும் அப்படின்னா இந்த குடுவைக்குள்ள காற்று இருக்கிற வரைக்கும் கேட்கும். அது எப்படி அப்படின்னா இந்த மணி அடிக்கும் பொழுது இந்த ஒளி இதுல இருந்து தான் ஒளி உண்டாகுது. ஏன்னா இந்த பொருளானது அதிர்வுறும். அதிர்வுறுவதனாலதான் ஒளியானது உண்டாகுது. அப்ப இந்த ஒளி மூலத்துல உண்டாகக்கூடிய அந்த அதிர்வுகள் பக்கத்துல இருக்கக்கூடிய காற்று மூலக்கூறுகளுக்கும் பரவும். அந்த காற்று மூலக்கூறுகள் இப்போ இதுக்கு பக்கத்துல இங்க ஒரு மூலக்கூறு இருக்கு அப்படின்னா இந்த அதிர்வு இந்த காற்று மூலக்கூறை அதிர்வுற செய்யும். இந்த காற்று மூலக்கூறு அதிர்வுறது பாருங்க, அது பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு மூலக்கூறை மோதி அதை அதிர்வுற செய்யும். இப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய அடுத்தடுத்த மூலக்கூறுகளை அதிர்வுகளை உண்டாக்கிட்டே இருக்கும். இப்படித்தான் ஒளியானது நம்மளுடைய செவிப்பறைய வந்தடையுது. ஓகேங்களா? ஆனா ஒருவேளை இந்த இடத்துல காற்று இல்லை அப்படின்னா இந்த அதிர்வானது இங்க காற்றே இல்லை அப்படிங்கும் பொழுது பக்கத்துல எங்கேயும் கடத்த முடியாது. அதனால அந்த ஒளி அலைகளானது பரவாம அங்கேயே இருந்துரும். அதனால நம்மளுக்கு என்ன பண்ணாது? அந்த ஒளியானது கேட்காது. அப்ப இதுக்குதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வெற்றிட பம்பு இருக்குல்ல பாருங்க, இத வச்சு இதுக்குள்ள இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்றிடுறாங்க. வெளியேற்றினதுக்கு அப்புறம் மறுபடியும் சுவிட்ச் போட்டீங்கன்னா இங்க பெல் அடிக்கும் தான். ஆனா அந்த அடிக்கிற பெல் உங்களுக்கு காது கேட்குமானா கேட்காது. அதற்கு காரணம் இந்த இடத்துல காற்று இல்லை. அப்ப இந்த காற்று இல்லாதனால அந்த ஒளி அலைகளானது கடத்தப்படுவது இல்லை. அப்போ ஒரு ஒளி அலை கடத்தப்படணும், ஒரு ஒளி பரவணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பா என்ன தேவை அப்படின்னா ஒரு ஊடகமானது தேவை. அந்த ஊடகம் என்னவா வேணாலும் இருக்கலாம். திரவமா இருக்கலாம், காற்றா இருக்கலாம், இல்ல திடப்பொருளா கூட இருக்கலாம். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அதானது கேட்காது. ஓகேங்களா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒளி அப்படிங்கிறது ஒரு அலை. இது வந்து ஒரு நெட்டலைன்னு சொல்லுவாங்க. ஒளியானது ஒளி மூலத்தில் இருந்து ஒரு ஊடகத்தின் வழியே கேட்பவரின் செவியை சென்றடைகிறது. ஒரு எந்த இடத்துல உருவாகுதோ, இப்ப இந்த இடத்துல உருவாகுது அப்படின்னாலுமே அது அந்த அலைகளால், ஒளி அலைகளால் கடத்தப்பட்டு நம்மளுடைய செவிப்பறையை வந்து அடைகிறது. அப்பதான் நம்மளால அந்த ஒளியை கேட்க முடியும். ஒரு பொருள் அதிர்வடையும் போது அது அதனை சுற்றியுள்ள ஊடகத்தின் துகள்களையும் அதிர்வடைய செய்கிறது. ஆனால் ஊடகத்தின் துகள்கள் இடம் பெயர்வதில்லை. இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேபிள நான் தட்டுறேன். இந்த இடத்துல நான் தட்டுறேன். தட்டும் பொழுது என்ன ஆகும்? அதிர்வுகளானது அந்த டேபிள்ல உண்டாகும். அந்த அதிர்வுகள்னால ஒளியானது உண்டாகுது. அந்த ஒளியானது அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய காற்று மூலக்கூறுகள்னால கடத்தப்படுது. அந்த அதிர்வானது இந்த காற்று மூலக்கூறுகள்னால அந்த அதிர்வுகள் கடத்தப்படுது. கடைசியா அந்த அதிர்வு என்னுடைய காதுக்கு அந்த காற்று மூலக்கூறுகள் மூலமாக வந்து என்னுடைய செவிப்பறையிலயும் அதே அதிர்வானது உண்டாகும். அப்படித்தான் என்னுடைய காதுல வந்து இந்த ஒளியை வந்து என்னால கேட்க
முடியும். ஓகேங்களா? ஆனா இதுல என்ன அப்படின்னா, காற்று மூலக்கூறுகள் இங்க இருக்கிறது, இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை அதிர்வுற வைக்குமே தவிர, இங்க இருந்து ஒரு மூலக்கூறு, இங்க இருக்கக்கூடிய காற்று மூலக்கூறு என்னோட காதுக்கு வந்தடைந்தா தான் அந்த ஒலியானது என் காதுக்கு வரும்ன்றதெல்லாம் கிடையாது. அப்ப துகளானது, அந்த காற்று மூலக்கூறானது அங்கேயே தான் இருக்கும். அங்கேயே இருந்து தான் அதிர்வுறும். அது பக்கத்துல இருக்கிறத அதிர்வுற வைக்குமே தவிர, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயராது. ஓகேங்களா? சோ அதனால இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக 8th ஸ்டாண்டர்ட்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, ஒரு நீர்நிலையில ஒரு கல்ல தூக்கி, இப்ப இதுதான் ஒரு நீர்நிலை அப்படின்னா, ஒரு கல்லு தூக்கி இங்க எறியறீங்க அப்படின்னா, அது என்ன பண்ணும்? இப்படி ரவுண்ட் ரவுண்டா போகும். அப்ப இத பார்க்கும் பொழுது இப்படி அலை அலையா போற மாரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாரி ஒரு அலை போகுது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறு தான் இங்க இருந்து இப்படி டிராவல் ஆயி இந்த கடைசி எட்ஜுக்கு போகுதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மூலக்கூறு இங்கேயே தான் இருக்கும். ஆனா இந்த இந்த மூலக்கூறு அதிர்வுறும். அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மூலக்கூறையும் அதிர்வுற வைக்கும். அந்த மூலக்கூறு அதுக்கு பக்கத்துல இருக்கிறத அதிர்வுற வைக்கும். அது அதுக்கு பக்கத்துல அதிர்வுற வைக்கும். சோ அப்ப அந்த மூலக்கூறுகள் மேலேயும் கீழேயும் மட்டும் தான் போகும். முன்னும் பின்னுமாக மட்டும் தான் நகருமே தவிர, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போகாது. ஓகேங்களா? இதுக்காக இது வந்து மேம் இது இப்படி சொல்லிட்டீங்க. பட் ஆனா இது எப்படி அந்த நீர் மூலக்கூறு நகரலன்னு உங்களால எக்ஸாக்ட்டா சொல்ல முடியும்? அப்படின்ற ஒரு டவுட் வரும்னு அதுக்கும் அவங்களே ஒரு எக்ஸ்பிளனேஷன குடுத்தாங்க. என்னன்னா, ஒரு மரத்துகள்களையோ அல்லது ஒரு காய்ந்த இலைகளையோ கொண்டு போய் இந்த ஒரு இடத்துல போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கல்ல தூக்கி போட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த வேவ்ஸ் ஆனது போகும். ஆனா, இந்த இலை இங்க போட்டிருக்கீங்கன்னா, அந்த இலை இங்கேயே தான் இருக்கும். ஆனா இந்த வேவ்ஸ் வந்து இங்க போயிருக்கும். சோ அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த இலை மேலேயும் கீழயும் இதே இடத்துல தான் நகருமே தவிர, இந்த இலை வந்துட்டு இப்படி மூவ் ஆகுறதுனால அந்த அலைகள் உண்டாகல அப்படின்றது. சோ அப்ப அந்த துகள்கள் அங்கேயே தான் இருக்கும். அந்த மூலக்கூறுகள் அங்கேயே தான் இருக்கும். அந்த மூலக்கூறுகளில் ஏற்படக்கூடிய அந்த அதிர்வு மட்டுமே பரிமாற்றம் அடையும். அடுத்தடுத்த அணுக்களுக்கு பரிமாற்றம் பண்ணப்படும். ஓகேங்களா? சோ அப்படித்தான் கடத்தப்படுது. அப்படித்தான் இந்த அலையானது நீர்நிலைகள்ல உருவாகுது அப்படிங்கறத நம்ம படிச்சோம். அதே மாதிரிதான் ஒலி அலைகளும். ஒலி அலைகள்லயும் அந்த ஊடகத்துல, அதாவது ஒளி மூலத்திலிருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஊடகம் வழியாக பரவும். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா காற்றின் மூலமாக பரவுது. அப்ப காற்று என்னுடைய வாய்க்கிட்ட இருக்கக்கூடிய காற்று மூலக்கூறு அதிர்வுறுவது அதே மூலக்கூறுக்கு போய் உங்களுடைய காதுல வந்தடைந்தாதான் அந்த ஒலி கேட்குமானா கிடையாது. சோ அந்த மூலக்கூறு அதிர்வுறும். அது பக்கத்துல இருக்கிறத அதிர்வுற வைக்கும். அது அதுக்கு பக்கத்துல இருக்கிறத அதிர்வுற வைக்கும். அது அதுக்கு பக்கத்துல இருக்கிறத அதிர்வுற வைக்கும். இப்படி கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். அப்போ அந்த காற்று என்னுடைய காதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காற்று மூலக்கூறு அதிர்வுற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். அப்ப என்னுடைய காதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கா காற்று மூலக்கூறு அதிர்வுறும் போது, அது என்னுடைய செவிப்பறையிலயும் அதே அதிர்வு உண்டாக்கும். சோ அதனால தான் எனக்கு அந்த இது கேட்கும். ஓகேங்களா? சோ அதனால இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நெறைய பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா, மூலக்கூறுகள் வந்து இடம்பெயரும். துகள்கள் இடம்பெயர்வதனால தான் ஒலியானது கடத்தப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறீங்க. அது தவறான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்தது ஒளி மூலத்திலிருந்து அதன் பாதிப்பு மட்டுமே இலக்கிற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அப்ப இங்க நான் பேசுறேன் அப்படின்னா, இன்னொருத்தனுக்கு இங்க இருக்கவனுக்கு கேக்குது அப்படின்னா, நான் பேசக்கூடிய அந்த அதிர்வு மட்டும் தான் கடத்தப்படுகிறதே தவிர, இங்க இருக்கக்கூடிய துகள்கள் இங்க இடம்பெயரவில்லை. இங்க இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இங்க வரதுனால நம்மளுக்கு கேட்கல. அந்த மூலக்கூறு அங்கேயே தான் இருக்கும். அந்த ஆற்றல் மட்டுமே, அந்த ஒளிங்கிறது ஒரு விதமான ஆற்றல். அந்த ஆற்றல் மட்டுமே கடத்தப்படுகிறது. பொருள் ஒன்று அதிர்வடையும் போது அந்த பொருளிற்கு அருகில் உள்ள துகளானது தனது சமநிலை புள்ளியிலிருந்து விலக்கப்படுகிறது. இந்த துகள் அருகிலுள்ள துகளின் மீது ஒரு விசையை செலுத்தி அதன் காரணமாக அருகிலுள்ள துகள் தனது ஓய்வு நிலையிலிருந்து நகர்ந்து செல்கிறது. அருகிலுள்ள துகளை இடப்பெயர்ச்சி அடைய செய்த பின்னர் மீண்டும் அந்த துகளானது முதல் துகளானது தனது பழைய நிலையை அடைகிறது. ஒளியானது நமது செவிப்பறை அடையும் வரை இந்த நிகழ்வானது தொடர்கிறது அப்படின்றாங்க. அப்போ இப்ப இந்த மூலக்கூறு இப்படி மேல போய் கீழே வருது அப்படின்னா, இங்க பக்கத்துல இருக்கக்கூடியத ஒரு ஃபோர்ஸ குடுத்து விட்டுரும். இல்லன்னா இந்த இடத்துல இருக்கு, இப்ப மேலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க இருக்குன்னா, இது மேலேயும் கீழே அதிர்வுறும் போது, இதுக்கு பக்கத்துல இருக்கிறது அதிர்வுற வைக்கும். அப்ப அது இப்படி மேலேயும் கீழேயும் அதிர்வுறும். சோ அப்ப பக்கத்துல அதிர்வுற வைக்கும். ஓகேங்களா? சோ இப்படித்தான் நடக்குது. அடுத்தது ஊடகத்தில் உள்ள அனைத்து துகள்களுமே தனது சமநிலை புள்ளியில் இருந்து அதிர்வு எனப்படும் முன்னும் பின்னுமாக இயக்கத்தை மேற்கொள்கின்றன. அதாவது ஒரு பொருள் இப்படி இருக்கு, ஒரு துகள்கள் இப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த துகள் மேல போயிட்டு கீழே வரும்போது இந்த துகளை மோதுதா, அப்போ இந்த துகளானது மறுபடியும் இயக்கத்துக்கு வருது. அது ஒரு சமநிலையில இருந்துச்சு. சோ இந்த துகள் மோதுறதுனாலதான் அந்த அதிர்வை பெறுகின்றது. ஓகேங்களா? அதிர்வுற ஆரம்பிக்குது. இந்த மாதிரி முன்னோக்கி செல்லக்கூடிய அந்த அதிர்வைத்தான் அலை அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப இந்த துகள் மேல போச்சா, அப்ப அலை இப்படி மேல போன மாதிரி தோணும். அடுத்து கீழே வந்துருச்சா, கீழே வரும்போது இப்படி கீழே வரும். அடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய துகள் மேல போகும்போது மறுபடியும் மேல போகும். அடுத்து கீழே வரும். அப்பதான் இந்த மாதிரியான வேவ்ஸ் ஆனது ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இதைத்தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஒளி அலைகள் நெட்டலைகளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒளி அலைகள் நெட்டலைகள் தான். சோ இதற்கு வந்து என்ன சொல்றாங்க, நெட்டலைகள் அப்படின்னா என்னன்னா, இந்த ஒளி துகள்கள் முன்னும் பின்னுமாக நகருதுனால அது இப்படி நகரணும். அதாவது ஒளி அலையானது எந்த திசையில போகுதோ அதே திசைகள்ல துகள்களும் நகருது அப்படின்னா அந்ததான் வந்து நெட்டலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதற்குத்தான் வந்து இந்த புயத்தை வந்து எடுத்துக்காட்டா கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த புயத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த புயத்தை நான் வந்து இசை கவையை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இழுத்து விடுறேன், ஏதாவது ஒரு பொருளை கொண்டு அடிக்கிறேன் அப்படிங்கும் பொழுது இந்த இசை கவையானது அதிர்வுற ஆரம்பிக்கும். இது இப்படி அதிர்வுற ஆரம்பிக்குமா? இப்படி அதிர்வுற ஆரம்பிக்கும் போது ஒளி அலைகள் எப்படி பரவும்? இங்க இருந்து நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்படிதான் வரும். இப்படித்தானே வரும். சோ இப்ப ஒளி அலையானது இந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது. இதே நேரத்துல இந்த அதிர்வுகள்னால இங்க காற்றுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இங்க இருக்குமா? சோ இந்த கம்பி போய் இந்த காற்று மூலக்கூறுகள் மேல படும்போது இந்த காற்று மூலக்கூறுகளும் என்ன ஆகும்? இங்க இருக்கிறதும் இப்படி அதிர்வுற ஆரம்பிக்கும். அப்ப அது பக்கத்துல இருக்கிறது இப்படித்தான் இந்த அதிர்வானது என்னுடைய காதுக்கு வந்தடையுது. ஓகேங்களா? சோ இது ஏன் இன்னொரு விதத்துல நெட்டலைகள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த கவி புயமானது முன்னோக்கி செல்லும் பொழுது நல்லா யோசிங்க. இப்போ இப்படி இருக்கா, இந்த கவையானது இத வந்து ஒரு குச்சியா மட்டும் இந்த பகுதியை மட்டும் நான் ஒரு குச்சி மாதிரி எடுத்துக்கிறேன். சோ இப்ப இப்படி இருக்கும் பொழுது இது அதிர்வுறும் போது இந்த கவையானது இப்படி முன்னோக்கி போகும் பொழுது இந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்று மூலக்கூறுகள் அழுத்தப்படுது. ஏன்னா இது இப்படி இவ்வளவு காற்று இருந்துச்சு, இப்படி இந்த இடத்துல காற்று இருக்கும் பொழுது இந்த கவை இப்படி நகருது அப்படின்னா இந்த கவை ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது. அதனால இங்க இருக்கக்கூடிய காற்று மூலக்கூறுகள் அழுத்தப்படுது. அதனால இந்த காற்று மூலக்கூறுகளுக்கு நடுவிலான அந்த இடைவெளியானது குறுக்கமடைகிறது. அதனால அந்த காற்று மூலக்கூறுகளுக்கு இடையே ஒரு நெருக்கமானது உண்டாகிறது. ஓகேங்களா? அதைத்தான் இந்த இடத்துல நெருக்கம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இதுவே இந்த புயம் இப்படி முன்னாடி போயிட்டு மறுபடியும் அதிர்வுறுதுன்னா என்ன பண்ணும்? பின்னாடி வரணுமா? சோ அப்ப அது பின்னாடி வரும் பொழுது என்ன ஆகும்? இப்போ இப்படி வரும்போது நெருக்கம் உண்டாச்சா? இதுவே இது பின்னாடி வருது. பின்னோக்கி வரும் பொழுது இப்படி வருமா? அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் ஆனது உருவாகும். அப்போ அந்த ஸ்பேஸ்ல வரக்கூடிய அந்த காற்று மூலக்கூறுகளுக்கு இடையேயான நெருக்கமானது குறைவடையும். ஓகேங்களா? சோ அப்ப நெருக்கம் குறைவதனால் அந்த 2 மூலக்கூறுகளுக்கு இடைவெளி வந்து அதிகரிக்கும். சோ அப்படி இதாகும் போது இந்த நெகிழ்வானது உருவாகும். இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். ஒரு வாட்டி இப்படி முன்னாடி போகும்போது இந்த காற்று மூலக்கூறுகள் நெருக்கமடையும். அடுத்து இது பின்னாடி போகும்போது காற்று மூலக்கூறுகள் நெகிழ்வு தன்மையை அடையும். மறுபடியும் முன்னாடி போகும்போது நெருக்கம், மறுபடியும் பின்னாடி போகும்போது நெகிழ்வு. இந்த ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். சோ இதன் மூலமாக இந்த நெருக்கம் நெகிழ்வானது தொடர்ந்து நடக்கும். இந்த நெருக்கமும் நெகிழ்வும் செல்லும் அலைகளை நெட்டலைகள் என அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி நெருக்கம் நெகிழ்வு நெருக்கம் நெகிழ்வு நெருக்கம் நெகிழ்வுன்னு அலைகள் பரவுது அப்படின்னா அந்த அலையத்தான் நெட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அலை போகக்கூடிய திசையிலேயே இந்த துகள்கள் இந்த துகள்கள் அதிர்வுறும் திசையும் அலை செல்லக்கூடிய திசையும் ஒன்றாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் நெட்டலைகள்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இதுதான். இதைத்தான் இந்த பகுதியில உங்களுக்கு விரிவா கொடுத்திருப்பாங்க. வேற ஒண்ணுமே இருக்காது. அப்ப ஒளிங்கிறது என்னது? ஒரு எந்திரவியல் நெட்டலைக்கு ஒரு உதாரணம் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது ஒளி அலையுடைய பண்புகள் என்ன? ஒளி அலைகள்னா இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். சோ இதோடைய பண்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீச்சு, அதிர்வெண், அலைவு காலம், அலைவு நீளம், அடுத்தது வேகம், திசைவேகம் ஆகிய பண்புகளை கொண்டு ஒரு ஒளி அலையை முழுமையாக வரையறுக்க முடியும். இதுல ஒவ்வொன்னும் என்ன? வீச்சுனா என்ன? அதிர்வெண்ணா என்ன? அலைவு காலம்னா என்ன? அலைவு நீளம்னா என்னங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ இப்படி இருக்குல்ல, இந்த இதுல இப்போ உங்களுக்கு ஜூம் பண்றேன். இப்போ இந்த இதுல இந்த வேவ் வந்து இப்படி போகுதா? இந்த வேவ் இப்படி போறதுல இதோடைய மைய புள்ளியிலிருந்து அது எவ்வளவு பெருமை இடப்பெயர்ச்சி அடையுது. ஒரு துகள் அதிர்வுறும் போது மேலே கீழே போகும். அதனாலதான் இந்த அலையானது உருவாகுது. சோ அப்படி உருவாகும் பொழுது இது எவ்வளவு தொலைவு மேல போகுதோ அந்த மையப்புள்ளியிலிருந்து அது எவ்வளவு தொலைவு மேல போகுதோ அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீச்சை எந்த லெட்டர் வச்சு டினோட் பண்றாங்க அப்படின்னா ஏங்கிற லெட்டர் வச்சு டினோட் பண்றாங்க. அதைத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ அப்ப ஒளி அலையானது ஒரு ஊடகத்தின் வழியாக செல்லும் பொழுது அந்த ஊடகத்தின் துகள் நடுநிலை புள்ளியிலிருந்து அடையும் பெருமை இடப்பெயர்ச்சி வீச்சு எனப்படும். சோ இதுதான் நடுநிலை புள்ளி. இந்த புள்ளியில இருந்து அது எவ்வளவு தூரம் பெருமை இடப்பெயர்ச்சி அடையுது. இங்க இருந்து இது வரைக்கும் போகும், மறுபடியும் அதே பொசிஷனுக்கு வந்துரும்.
சோ மறுபடியும் கீழே போகும், அதே பொசிஷனுக்கு வந்துடும், மேல போகும், அதே பொசிஷனுக்கு வந்துடும். சோ அதுதான் வந்து இடப்பெயர்ச்சின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ அப்ப இதத்தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா வீச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீச்சு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த சவுண்ட் வந்து உரத்ததா கேட்கும். அதுவே வீச்சு கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த சவுண்ட் வந்து மென்மையானதாக கேட்கும். இப்ப இத வச்சுக்கோங்களேன். இதே இடத்துல இப்ப இப்படி ஒரு அலை போகுது அப்படின்னா இந்த இடத்துல வீச்சுங்கிறது என்னது, இவ்வளவு தூரம். இப்ப இது வந்து ஒரு 20ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முன்னாடி இருந்துச்சுல்ல, இந்த அலையோடைய வீச்சு வந்து ஒரு 10ன்னா இந்த 10 அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உரக்க கேட்கும். வீச்சு கம்மியா இருக்கு அப்படின்னா அது மென்மையாக கேட்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து இந்த வீச்சோடைய அலகு என்ன அப்படின்னா மீட்டர். ஏன்னா இடப்பெயர்ச்சின்ட்டோம். இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு தூரமோ அதைத்தான். அப்ப தூரத்தை எதுல அளப்போம்? மீட்டர்ல அளப்போம். அப்ப SI யூனிட் என்னன்னா மீட்டர் அப்படிங்கிறது. அடுத்தது அதிர்வெண். அதிர்வு எண் அப்படின்றோம். அதிர்வு எண்ணிக்கையை தான் அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வினாடியில ஒரு நொடியில ஒரு பொருள் எத்தனை அதிர்வுகளை ஏற்படுத்துமோ அதைத்தான் வந்து அதிர்வெண்ணு சொல்லுவோம். ஒரு வினாடியில 10 முறை அதிர்வுறுது அப்படின்னா அதோடைய அதிர்வு எண்ணானது 10 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அதுதான். அப்ப அதிர்வடையும் பொருள் ஒரு நொடியில் ஏற்படுத்தக்கூடிய அதிர்வுகளின் எண்ணிக்கையைத்தான் அதோடைய அதிர்வெண்ணு சொல்லுவோம். இதை N அப்படிங்கிற எழுத்தால குறிப்பிடுவாங்க. இதோடைய SI அலகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட்ஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய SI அலகு. ஓகேங்களா? இத பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வினாடிக்கு 10 முறை அதிர்வுறுது அப்படின்னா 10 per second அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த per second அப்படிங்கிறது மேல வரும்போது செகண்ட் பவர் -1 வரும். ஓகேங்களா? அதைத்தான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இது என்ன 10 per second அப்படின்னா என்ன மீனிங்னா ஒரு வினாடிக்கு 10 முறை அதிர்வுறுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இந்த அதிர்வு எண்ணானது 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய காதுகளால மனிதர்களால கேட்க முடியும். ஒருவேளை 20 ஹெர்ட்ஸ்க்கு கீழே போச்சு அப்படின்னா அதை நம்மளால கேட்க முடியாது. அந்த ஒலியைத்தான் குற்றொலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே அந்த அதிர்வெண்ணானது 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமா போனாலும் மனுஷனால கேட்க முடியாது. அதை வந்து மீயொலி, மிகையொலி, அல்ட்ராசானிக் சவுண்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை நம்மளுடைய காதுகளால உணர முடியாது. அடுத்தது அலைவு காலம். அது என்ன அலைவு காலம் அப்படின்னா ஒரு துகள் முழுமையான அதிர்விற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம். முன்னாடி போயிட்டு பின்னாடி போயிட்டு மறுபடியும் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும் பாருங்க. அந்த காலத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அலைவு காலம் அப்படிம்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு துகள் இங்கிருந்து மேல போயிட்டு இங்க கீழே வருதா, அப்ப அந்த இன்பிட்வீன் இதத்தான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அலைவு காலம்னு சொல்றாங்க. இப்ப இந்த பாயிண்ட் டாப்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க இருந்து மறுபடியும் டாப்புக்கு வர வரைக்கும் மேல இருந்து கீழே வந்து மறுபடியும் அதே பொசிஷனுக்கு வரணும். சோ அதுக்கு அது எடுத்துக்கிட்ட காலத்தை தான் அலைவு காலம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு துகளானது மேல இருந்து ஒரு முழு அலைவுக்கு எடுத்துக்கொண்ட தூரம் 2 முகட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த தூரத்தை அலைவு நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுதான். அப்ப அலைவு காலம் அப்படிங்கிறது அதிர்வுறக்கூடிய துகளானது ஒரு முழுமையான அதிர்விற்கு எடுத்துக்கொண்ட காலத்தை தான் அலைவு காலம்னு சொல்லுவாங்க. இத T அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அலைவு காலத்தோட SI அலகு என்னன்னா வினாடி அப்படிங்கிறது தான் அலைவு காலத்தோட SI அலகு. அலைவு காலம் அப்படிங்கிறது அதிர்வெண்ணுக்கு எதிர் தகவுல இருக்கும் அப்படின்றாங்க. இது ஏன் எதிர் தகவுல இருக்கும்? எதிர் தகவு அப்படின்னா என்னன்னா ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதைத்தான் வந்து எதிர் தகவு, இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. இப்போ அலைவு காலம் எப்படி இருக்கா? இப்போ இதே இதுல இன்னொரு இது நான் வந்து டிரா பண்றேன். இந்த டயகிராம் ஒண்ணு வச்சுக்கோங்க. இந்த அலையில ஒண்ணு போகுது. இப்ப அதிர்வெண் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா டயகிராம் இப்படி இருக்கும். அதிர்வெண் அதிகமா இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? இப்போ இங்க இருந்து முன்னாடி இருக்கிறதுல அலைவு காலம் அப்படிங்கிறது இந்த பகுதியில இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் அலைவு காலம். ஆனா இப்போ அதிர்வெண் அதிகமா இருக்கும் பொழுது இந்த 2 முகட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடியதுதான் அலைவு காலம். அப்ப அதிர்வெண் அதிகரிச்சுச்சு அப்படின்னா அலைவு காலமானது என்ன ஆயிடுது? குறையுது. ஓகேங்களா? சோ அப்ப அதிர்வெண் அதிகரிக்கும் பொழுது அலைவு காலமானது குறையுது அப்படின்னு ஏன் குறையுதுன்னு சொல்றாங்கன்னா அது எதிர் விகிதத்துல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ அப்ப அதிர்வெண் அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு முகட்டுக்கும் இன்னொரு முகட்டுக்கும் இடைப்பட்ட அந்த காலமானது குறைவாக இருக்கும். அப்ப அதிர்வெண் அதிகமா இருக்கும்போது தான் இந்த காலம் குறைவாக இருக்கும். இதுவே வந்துட்டு அதிர்வெண் குறைவா இருக்கு, இந்த மாதிரி மெதுவா போகுது அப்படின்னா அப்போ ஒரு முகட்டுக்கும் இன்னொரு முகட்டுக்கும் இடைப்பட்ட அந்த காலம் அந்த துகள் அடையக்கூடிய அந்த காலமானது அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப அதிர்வெண் அதிகமாக இருந்தால் அந்த அலைவு காலமானது குறைவாக இருக்கும். அதுவே அதிர்வெண் குறைவாக இருந்தால் அலைவு காலம் அதிகமாக இருக்கும். அதைத்தான் எதிர் தகவல இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அலைவு காலம்ங்கிறது Tன்னு சொன்னோம். அதிர்வெண்கிறது என்ன லெட்டரால டினோட் பண்ணோம்? Nன்னு டினோட் பண்ணோம். அப்ப T இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு
n அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இதைத்தான் t ஈக்குவல் டு 1/n எழுதியிருக்காங்க. அடுத்தது அலை நீளம். அலை நீளம் அப்படிங்கறத லாம்டான்னு குறிப்பிடுவாங்க. அலை நீளம் அப்படின்னா என்னன்னா, அதிர்வுறக்கூடிய துகள் ஒன்று ஒரு அதிர்வுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்துல ஊடகத்துல அலை பரவும் தொலைவு அலை நீளம் அப்படின்றாங்க. அப்போ இந்த அலைவு காலத்துல, இந்த பர்டிகுலர் அலைவு காலத்துல இது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கு அப்படின்னா, இங்க இருந்து இது வரைக்கும் அந்த இது போயிருக்கா, இப்படி போயிருக்கா. சோ இப்ப இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் வந்து அலை நீளம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட SI அலகு என்னன்னா மீட்டர். ஓகேங்களா? அடுத்து ஒளியின் திசைவேகம். ஒளியின் திசைவேகம் அல்லது வேகம் அப்படின்னா, ஒரு வினாடி நேரத்துல ஒளி அலை எவ்வளவு தூரத்தை கடக்குதோ அதைத்தான் அந்த ஒளி அலையோடைய திசைவேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ திசை வேகத்துடைய அலகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா ஒரு வினாடியில எவ்வளவு தூரம் கடக்குதோ அதைத்தான் வந்து திசை வேகம்னு சொல்லுவாங்க. அப்ப திசை வேகத்தை இப்படி கூட எழுதலாம். திசை வேகம் ஈக்குவல் டு கடக்கக்கூடிய தொலைவு பை காலம். ஓகேங்களா? சோ அதான் தொலைவை வந்து மீட்டர்ல மெஷர் பண்றோம், காலத்தை செகண்ட்ஸ்ல மெஷர் பண்றோம். அப்ப இதோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பல்வேறு ஒளிகளை வேறுபடுத்துதல். அதாவது வெவ்வேறு ஒளிகளை எப்படி வேறுபடுத்தி காட்ட முடியும் அப்படின்னா, ஒரு 3 பண்புகளை கொண்டு ஒளிகளை வேறுபடுத்தலாம். ஒண்ணு ஒளி உரப்பு, இன்னொன்னு சுருதி, இன்னொன்னு தரம். இது எல்லாமே நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஒளி உரப்பு அப்படிங்கறது ஒளிச்செறிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒளிச்செறிவு அப்படிங்கிறது ஒரே அதிர்வெண் கொண்ட 2 ஒளிகள் உரப்பு பண்பு மூலமாக வேறுபடுத்தப்படுகிறது. அதாவது இப்போ 2 இது இருக்கு, அதிர்வெண்ணானது ஒரே மாதிரி இருக்கு. இப்ப இதுவும் ஒரே இதுதான். ஓகேங்களா? சோ அடுத்து இன்னொரு அலை போடுறேன். இதுல வந்து அதிர்வானது ஒரே மாதிரிதான் இருக்கு. இது 10 ஒரு பர்டிகுலர் டைம்ல 10 வரை அதிர் வருதுன்னா, இதுவும் அதே மாதிரி 10 முறை தான் அதிர் வருது. ஆனாலும் இந்த 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த உரப்பு பண்பு மூலமாக கண்டுபிடிக்கலாம். அது எதை பொறுத்து, இந்த உரப்பு அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, ஒளி உரப்புங்கிறது அந்த பொருள் அடையக்கூடிய வீச்சை பொறுத்து இருக்கு. வீச்சுனா என்னது? இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து வீச்சுன்னு சொல்றோம். இப்ப ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல பாருங்க வீச்சு குறைவாக இருக்கும். ஆனா செகண்ட் டயக்ராம்ல பாருங்க வீச்சு அதிகமாக இருக்கும். அப்ப வீச்சு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உரத்ததாக இருக்கும் அந்த ஒளி. அதுவே வீச்சு குறைவானதாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மெல்லிய ஒளியாக இருக்கும். இப்போ இது வந்து வீச்சு குறைவாக இருக்கா ஃபர்ஸ்ட் ஒன்னு, இது மென்மையானதா இருக்கும். இதுவே இது வந்து வீச்சு அதிகமா இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. சோ அப்ப இது வந்து உரத்ததாக இருக்கும். அந்த மாதிரி வீச்சை பொறுத்து சொல்லக்கூடியதான் இந்த உரப்பு அப்படிங்கிறது. இது எதற்கு பயன்படுது அப்படின்னா, ஒரே அதிர்வெண் கொண்ட 2 ஒளிகளை வேறுபடுத்துவதற்கு இந்த உரப்பு பண்பு அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? சோ அதைத்தான் இங்க கொடுத்திருப்பாங்க. மேசையை வேகமாக அடிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உரத்த ஒளி கேட்கும். ஓகேங்களா? அடுத்தது அதிக செறிவுடைய ஒளியானது அதிக ஆற்றலை பெற்றிருப்பதால் அதிக தூரம் செல்ல முடியும். ஒளியானது அதன் மூலத்திலிருந்து விரிந்து கொண்டே செல்வதனால் அதன் வீச்சு குறைந்து கொண்டே செல்லும். அதிர்வெண் ஒரே அதிர்வெண் கொண்ட மென்மையான உரத்த அலைகளின் வடிவத்தை இங்க கொடுத்திருக்காங்க. இதுல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப மென்மையான ஒளினா என்ன சொன்னோம்? இந்த வீச்சு கம்மியா இருக்கும். ஆனா உரத்த ஒளினா என்னது? இந்த வீச்சு அதிகமா இருக்கும். கரெக்டா? இந்த டயக்ராம்ல பாருங்க சின்ன லைன், இந்த டயக்ராம்ல பாருங்க அதிகமா இருக்கு. அப்போ உரப்பு ஒளி அப்படிங்கிறது வீச்சு அதிகமா இருக்கும் அப்படின்னு வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது ஒளியின் உரப்பு பண்பானது அதன் செறிவை சார்ந்திருக்கும். செறிவு அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்கன்னா, ஓரலகு காலத்துல ஒரு அலகு பரப்புல அதன் வழியே செல்லக்கூடிய அந்த அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக செல்லும் ஆற்றலின் அளவு செறிவு எனப்படும். ஒரு அலகு காலத்துல ஒரு அலகு பரப்பின் வழியே அலை பரவும் திசைக்கு, அலை இந்த திசையில பரவுது அப்படின்னா அதற்கு செங்குத்தா அப்படின்னா இந்த திசையில. ஓகேங்களா? சோ ஒளி இந்த திசையில பரவுதுன்னா அதற்கு செங்குத்தாக எவ்வளவு ஆற்றல் இதாகுதோ செல்லுதோ அந்த ஆற்றல் அளவைத்தான் செறிவு அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? அடுத்து இந்த மாதிரி இந்த ஒளிச்செறிவு எதெல்லாம் பொறுத்து எதெல்லாம் சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒளி மூலத்தோடைய வீச்சு முன்னாடி பார்த்தல நடுநிலை புள்ளியிலிருந்து இந்த தூரத்தை தான் வீச்சுன்றோம். இந்த வீச்சை சார்ந்தது. ஒளி மூலத்திற்கும் கேட்பவருக்கும் இடையான தொலைவை பொறுத்து மாறுபடும் அந்த ஒளி செறிவானது மாறுபடும். அடுத்தது ஒளி மூலத்தின் பரப்பை பொறுத்து மாறுபடும். ஊடகத்துடைய அடர்த்தியை பொறுத்து, எந்த ஊடகத்தின் வழியாக அந்த ஒளி அலையானது பரவுதுங்கிறத பொறுத்து அந்த ஒளி செறிவானது மாறுபடும். ஒளி மூலத்துடைய அதிர்வெண்ணை பொறுத்தும் மாற்றம் அடையும். ஓகேங்களா? சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஒளி செறிவானது டெசிபல் அப்படிங்கிற அலகால அளவிடுவாங்க. ஏன் இதுக்கு டெசிபல் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலெக்சாண்டர் கிரகாம் பெல்லுடைய நினைவாகத்தான் இந்த யூனிட்டுக்கு வந்து டெசிபல் பெல் அப்படிங்கிற
அதை வந்து கொடுத்தாங்க. கிரஹாம்பெல் அதுல டெசிபல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது கூட கேட்கலாம், ஒளிச்செறிவுடைய அலகு டெசிபல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது யாருடைய நினைவாக கொடுத்திருக்காங்க அப்படின்னா அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் அவர்களுடைய நினைவாகத்தான் இந்த டெசிபல் அப்படிங்கிறது வந்துச்சு. அடுத்தது ஸ்ருதி. இந்த ஸ்ருதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ முன்னாடி என்ன பார்த்தோம், அதிர்வெண் ஒரே மாதிரி இருக்கும். அதிர்வெண்ணானது ஒரே மாதிரி இருக்கும். அப்படி ஒரே மாதிரி இருக்கும் பொழுது அந்த ரெண்டு ஒலிகளை எப்படி வேறுபடுத்த முடியும் அப்படின்னா வீச்சை பொறுத்து வேறுபடுத்த முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுவே வீச்சு ஒரே மாதிரியா இருந்து அதிர்வெண் வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்ருதி அப்படிங்கிற பண்பை பொறுத்து பார்க்கலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட், வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ ஒரு ஒளியானது கனத்ததா இல்ல கீச்சலானதா அப்படிங்கிற அறிய உதவக்கூடிய ஒரு பண்பு தான் இந்த ஸ்ருதி அப்படிங்கிறது. சோ இது அதிக ஸ்ருதி கொண்ட ஒலிகள் கீச்சலாகவும் குறைந்த ஸ்ருதி கொண்ட ஒலிகள் கனத்ததாகவும் இருக்கும். கீச்சலாக அப்படின்னா மென்மையாக அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இரண்டு இசைக்கருவிகள் எழுப்பப்படும் ஒரே வீச்சை கொண்ட இரண்டு ஒலிகள் வேறுபட்ட அதிர்வெண்ணை கொண்டிருப்பதனால் அவை ஒன்றுக்கொன்று வேறுபடுகின்றன. இப்போ வீச்சு ஒரே மாதிரியா இருக்கு, ஆனா அதிர்வெண் மாற்றம் அடையுது அப்படின்னா அதை வச்சு இதை சொல்லிடலாம். ஓகேங்களா? அப்ப இந்த இதுல பாருங்க, இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இங்க ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஆனா இது வந்து இப்படிதான் வரணும். இந்த இதுல எவ்வளவு வீச்சு அடையுதோ அதே அளவு வீச்சு தான் இதுலயும் அடையும். ஓகேங்களா? அப்ப இந்த வீச்சானது இப்படி வருது அப்படிங்கும் பொழுது இங்க அதிர்வெண்ணானது ஒண்ணுதான். ஆனா இந்த சின்ன சின்ன இதுல பாருங்க 1, 2, 3, 4 போயிடுச்சு. ஓகேங்களா? அப்படிங்கும் பொழுது இந்த வீச்சும் சமம். ஆனா இந்த இடத்துல ரெண்டு ஒலிகளுக்கு வீச்சு சமமாக இருக்கும் பொழுது, ஒரே மாதிரியா இருக்கும் பொழுது இப்ப இந்த ஒலிகளை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னா அதிர்வெண்ணை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அதிக அதிர்வெண் இருந்துச்சு அப்படின்னா உயர் சுருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிர்வெண் அதிகமாக இருந்தால் அதை உயர் ஸ்ருதி இருக்கு அப்படின்னு அர்த்தம். உயர் ஸ்ருதி இருந்துச்சு அப்படின்னா அந்த இது வந்து மென்மையானதாக இருக்கும். அதுவே அதிர்வெண் குறைந்ததா இருந்துச்சு அப்படின்னா ஸ்ருதி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப ஸ்ருதி குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது கனத்ததாக இருக்கும். ஓகேங்களா? குறைந்த ஸ்ருதி மற்றும் அதிக ஸ்ருதி கொண்ட இரண்டு ஒலி அலைகளுடைய பண்பை வந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக தான் இந்த ஸ்ருதிங்கிற பண்பு பயன்படுது. அப்ப வீச்சை பொறுத்து வீச்சு வந்து அதிகமா இருக்கு குறைவாக இருக்கு அதை பொறுத்து மென்மையா கனத்ததான்னு சொல்லக்கூடியது உரப்பு பண்பு. அதுவே அதிர்வெண் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு வச்சு அதை பத்தி சொல்லக்கூடியது ஸ்ருதிங்கிறது. அடுத்து தரம் அப்படிங்கிற ஒரு பண்பு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு ஒலி அலைகளுக்கு அதிர்வெண்ணும் ஒரே மாதிரி இருக்கும், வீச்சும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இரண்டு ஒலி அலைகளுடைய அதிர்வெண்ணும் ஒரே மாதிரி இருந்து வீச்சும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த ஒலி அலைகளை எப்படி வேறுபடுத்தி காட்ட முடியும் அப்படின்னா இந்த தரம், அதாவது சுரப்பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சுரம்னு சொல்லுவாங்க. இந்த பண்பை வைத்துக் கொண்டுதான் நம்மளால வேறுபடுத்தி காட்ட முடியும். ஓகேங்களா? அப்ப ஒரே மாதிரியான உரப்பு, ஒரே மாதிரியான வீச்சு இருக்குன்னா ஒரே மாதிரியான அதிர்வெண் இருக்கு அப்படின்னா ஒரே மாதிரியான உரப்பு இருக்குன்னு அர்த்தம். அதே ஒரு மாதிரியான வீச்சு இருக்கு அப்படின்னா ஒரே மாதிரியான ஸ்ருதி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப ஒரே மாதிரியான உரப்பு மற்றும் ஸ்ருதியை கொண்ட இரண்டு ஒலிகளை வேறுபடுத்துவதற்கு தான் இந்த தரம் அப்படிங்கிற இது பயன்படுத்தப்படுது. ஒரே ஒரு அதிர்வெண்ணை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தொனி அப்படின்னு சொல்லுவாங்க, டோன்னு சொல்லுவாங்க. அதுவே பல்வேறு தொனிகளுடைய தொகுப்புகளை வந்து நோட்டுன்னு சொல்லுவாங்க. சுரம் அப்படிங்கிறது இந்த தொனிங்கிறது வந்து வித்தியாசம் அடையக்கூடியது. அதாவது இதெல்லாம் ஒரே மாதிரி இருந்தா கூட இந்த சுரம் அப்படிங்கிற ஒரு பண்பை கொண்டு இரண்டு ஒலிகளை வேறுபடுத்தி காட்ட முடியும். ஓகேங்களா? அடுத்தது ஒளியின் வேகம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சோ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணி கொடுத்திருப்பாங்க டெப்தா. மீட்சித்தன்மை கொண்ட ஊடகத்தின் வழியே பரவும் பொழுது, ஒரு ஒளியானது மீட்சித்தன்மை கொண்ட ஒரு ஊடகத்தின் வழியே பரவும் பொழுது ஓரலகு காலத்தில் கடந்த தொலைவே ஒளியின் வேகம். அது கடந்த தொலைவு எவ்வளவு காலம் அதுக்கு எடுத்துக்கிடுச்சு அப்படிங்கறத வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப வேகம் அப்படிங்கறது v அப்படிங்கிற வெலாசிட்டி அப்படிங்கும் போது vங்கிற யூனிட்டை யூஸ் பண்றாங்க. v ஈக்குவல் டு இப்போ இதுல ஒளி அலை கடந்த தொலைவை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா அலைநீளத்தை கொண்டு தான் மெஷர் பண்றோம். அப்ப கடந்த தொலைவுக்கு பதிலா அலைநீளம்னு சப்ஸ்டியூட் பண்றாங்க. அதே ஒரு ஒளி அலை கடந்த தொலைவை எவ்வளவு காலத்துக்கு அப்படிங்கும்போது அலைவு காலத்தை பொறுத்துதான் இது பண்ணுவோம். அப்ப அலைவு காலம்னு இங்க போட்டுறோம். இப்ப வேகம் ஈக்குவல் டு அலைவு நீளம் பை அலைவு காலம், அப்ப லாம்டா பை டி அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதுல டி அப்படிங்கிறது எதுக்கு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா அதிர்வெண்ணுக்கு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். இங்க ஞாபகம் இருக்கா? சோ இந்த பகுதியிலேயே நம்ம பார்த்திருக்கோம். சோ இதை இங்க சப்ஸ்டியூட் பண்றாங்க, அவ்வளவுதான். அப்ப டி ஈக்குவல் டு 1 பை எம்மா. சோ இப்ப லாம்டா பை 1 பை n இருக்கா,
சோ இந்த 1/n அப்படிங்கிறது மேல போகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இன்வெர்ஸ் ஆகும். இன்வெர்ஸ் ஆகும் பொழுது 1/nங்கிறது n/1ன்னு மாறும். சோ டிவைட்ல இருக்கிறது இன்வெர்ஸ் ஆகி மல்டிபிள் ஆகும். அப்ப இன்வெர்ஸ் ஆகும்போது n/1ன்னு வந்துரும். அப்ப λn வந்துரும். அப்படித்தான் v = λnன்னு மாறுச்சு. ஓகேங்களா? இந்த அதிர்வெண்களை கொண்ட, அதாவது அனைத்து அதிர்வெண்களை கொண்ட ஒளியின் வேகமும் ஒன்றாகவே இருக்கும். ஓகேங்களா? சோ ஊடகத்தின் பண்புகள் எப்போ மாறாமல் இருக்கும் வரை அனைத்து அதிர்வெண்களை கொண்ட ஒளியின் வேகமும் ஒரே மாதிரி இருக்கும். ஊடகத்துடைய பண்பு மாறல அப்படின்னா, அதிர்வெண் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதோடைய வேகமும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். இங்க ஒரு கணக்கு கொடுத்திருக்காங்க. இந்த கணக்கு என்னன்னா, ஒரு ஒளியுடைய அதிர்வெண் வந்து 2 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்னுட்டாங்க. 2 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்ட்டாங்க. 2 கிலோ ஹெர்ட்ஸ்ங்கிறத கிலோங்கிறத மாத்துங்க. 1 கிலோ அப்படின்னா என்னது 1000. அப்ப 2 கிலோ அப்படிங்கும்போது 2000 ஹெர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப n = 2000 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அதோட அலை நீளம் என்னன்னா 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப 15 சென்டிமீட்டர் வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 மீட்டர் அப்படிங்கிறது என்னது 1000 சென்டிமீட்டர்ஸா? அப்ப 1000 சென்டிமீட்டர்ஸ் அப்படிங்கும்போது 15 சென்டிமீட்டர்ஸ் அப்படிங்கிறது 0.5 மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 0.5 மீட்டர்னு மாறிடும். இப்போ எனில் 1.5 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க அது எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒளியோடைய வேகத்தை கண்டுபிடிங்க. ஒளியோட வேகத்துக்கான ஃபார்முலா என்ன? v = n × லாம்டாவா? அப்ப n = 2000, லாம்டா = 0.1னா ஒளியினுடைய வேகம் 3000 மீட்டர்/செகண்ட்ஸ். செகண்ட்ஸ் தான் வந்து வினாடி அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல செகண்ட்ஸ் பவர் -1 போட்டிருக்காங்க. வினாடி பவர் -1 தான். ஓகேங்களா? இப்ப எனக்கு வேகம் தெரியும். எவ்வளவு தூரம் அந்த ஒளியானது கடக்கணும்? 1.5 கிலோமீட்டர் வந்து கடக்கணும். அப்போ அதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும்னு கேக்குறாங்க. அப்ப டைம் தெரியாது. இந்த t இங்க மேல போயிரும். இந்த வேகம் கீழே வந்துரும். அப்ப கடந்த தொலைவு 1.5 கிலோமீட்டர்ங்கிறத மீட்டருக்கு கன்வெர்ட் பண்றாங்க. 1.5 கிலோமீட்டர் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணா 1500 மீட்டர். அததான் மேல போட்டிருக்காங்க. அடுத்தது இந்த வேகம் கீழே வந்துருமா? வேகம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம்? 300. அதை கீழே போட்டீங்க அப்படின்னா இது 1500/300ன்னு வரும். 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடும். 1 3 3 5 3 5 அப்ப 5 வினாடி அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அப்ப 1.5 கிலோமீட்டர் தொலைவை ஒரு ஒளி அலை கடக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா 5 செகண்ட்ஸ்ல 1.5 கிலோமீட்டர் போயிரும் சவுண்ட். ஓகேங்களா? சோ இதான். இதே மாதிரிதான் அடுத்த கணக்கும் கொடுத்திருக்காங்க, பாத்துக்கோங்க. அடுத்தது பல்வேறு ஊடகங்களில் ஒளியின் வேகம். ஊடகத்தை பொறுத்து ஒளியுடைய வேகமானது மாறுபடும். ஓகேங்களா? காற்றுல ஒரு மாதிரி வேகம் இருக்கும். திடப்பொருள்ல வேகம் மாறுபடும். சோ இந்த மாதிரி மாறக்கூடியதான் அடுத்து இங்க கொடுத்திருக்காங்க. எப்பவுமே திடப்பொருள்ல ஒளியினுடைய வேகம் அதிகமா இருக்கும். எதோட கம்பேர் பண்ணும்போதுன்னா திரவத்தை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து காற்றுல ஒளியின் வேகம் வந்து குறைவாக இருக்கும். திரவ பொருள்ல அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ திடப்பொருள்ல அதிகமா இருக்கும். அதுக்கடுத்து திரவத்துல, அதுக்கடுத்துதான் காற்று. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா காற்றுல வந்து ஒளி பயணிக்கக்கூடிய அந்த வேகமானது குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. சோ திடப்பொருளை விட வாயுவில் மிக குறைவாகத்தான் ஒளியின் வேகமானது இருக்கும். அதே மாதிரி இந்த ஒளியுடைய வேகம் எதை பொறுத்து மாறுபடும் அப்படின்னா வெப்பநிலை, ஈரப்பதம், அழுத்தம் இதை பொறுத்துலாம் மாறுபடும். சோ வெப்பநிலை அதிகரிச்சுச்சு அப்படின்னா ஒளியின் வேகமும் அதிகரிக்கும். இப்ப 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில காற்றுல ஒளியுடைய வேகம் 330 மீட்டர்/செகண்ட்ஸ்னா அதே 25 டிகிரி செல்சியஸ் காற்றுடைய வெப்பநிலை இருக்கும் பொழுது அப்போ அதோடைய ஆஹ் வேகம் என்னவா இருக்கும் அப்படின்னா 344 மீட்டர்/செகண்ட்ஸா இருக்கும். ஓகேங்களா? இங்க பிரிண்டிங் மிஸ்டேக்ல தப்பா கொடுத்திருக்காங்க. அப்ப வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது ஒளியின் வேகமும் அதிகரிக்கும். சோ இதத்தான் வந்து இந்த பகுதியில வெவ்வேறு பொருட்களுக்கு எப்படி 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில இருக்கக்கூடிய ஊடகத்துல இப்ப அலுமினியம் 25 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு அப்படின்னா அப்போ அந்த அலுமினியம் வழியாக ஒளி எந்த வேகத்துல பரவும் அப்படின்னா 6420 மீட்டர்/செகண்ட்ஸ் அப்படிங்கிற வேகத்துல பரவும். இதே மாதிரி மத்த எல்லாத்துக்குமே கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒன்ஸ் பாத்துக்கோங்க. நிக்கல் 6040, எஃகுல 5960 இது எல்லாமே. கடல் நீர்ல அதிகமா இருக்கும். தூய நீரோட கம்பேர் பண்ணும்போது கடல் நீர்ல அதிகமா இருக்கும். இதுக்கான ரீசன் என்னங்கிறத நான் 8th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ இதெல்லாமே பாத்துக்கோங்க. அடுத்தது இங்க ஒரு உங்களுக்கு தெரியுமா பகுதி கொடுத்திருக்காங்க. ஒளியானது காற்றை விட 5 மடங்கு வேகமாக நீரில் பயணிக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்னோம். காற்றோட கம்பேர் பண்ணும்போது திரவத்துல ஒளியுடைய வேகம் என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும்னு. அப்ப காற்றை விட 5 மடங்கு திரவத்துல அதிகமா இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப 5 மடங்கு அதிகமா இருக்கும் பொழுது கடல் நீரில் ஒளியின் வேகம் மிக அதிகமாக இருப்பதனால் கடல் நீரில் 1000 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கும் 2 திமிங்கலங்கள் ஒன்றுக்கொன்று எளிதில் பேசிக்கொள்ள முடியும் அப்படின்றாங்க. ஏன்னா கடல் நீர்ல வந்துட்டு ஒளி பரவக்கூடிய வேகம் என்னது?
இங்க பாருங்க 500 கிலோமீட்டர் பர் மணி, கிலோமீட்டர் பர் ஹார்னு இருக்கு. இது வந்து மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இங்க கொடுத்திருக்கிறது கிலோமீட்டர் பர் மணி, இங்க கொடுத்திருக்கிறது மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஒரு வினாடிக்கு 1500 மீட்டர் போகுமா. அப்போ கிலோமீட்டரை கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு மணி நேரத்துல 5500 கிலோமீட்டர் வந்து திரவத்துல வந்து ஒளி டிராவல் ஆகுமா. அப்படிங்கும் பொழுது கடலுக்கு அடியில ரொம்ப தூரத்துல இருக்குன்னா கூட அதால ஈஸியா பேசிக்க முடியும். அதற்கான காரணம் இதுதான். ஓகேங்களா? ஏன்னா திரவத்தில் ஒளியின் வேகம் அதிகம். அடுத்தது ஒளி முழக்கம் அப்படின்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஒளி முழக்கம் அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளுடைய வேகம் ஒளியோட வேகத்தை விட அதிகமா இருக்கும் பொழுது, அதாவது மீயொலி வேகத்துல போச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல அழுத்தமானது உண்டாகும். அந்த அழுத்தத்தின் காரணமாக ஒரு கூர்மையான ஒரு உரத்த ஒளியானது உண்டாகும். அதைத்தான் வந்து ஒளி முழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளினுடைய வேகம் காற்றில் ஒளியின் வேகத்தை விட, காற்றுல ஒளியோடைய வேகம் 300 மீட்டர் பர் செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது சேஞ்ச் ஆகும். டெம்பரேச்சரை பொறுத்து 330, 340 அப்படின்னு மாறும். ஓகேங்களா? சோ ஒரு தோராயமா 300 மீட்டர் பர் செகண்ட்ஸா இருக்கு அப்படிங்கும் பொழுது, அதை விட அதிகமான வேகத்துல ஒரு பொருள் டிராவல் ஆகுது. ஒளியுடைய வேகத்தை விட அதிகமான வேகத்துல ஒரு பொருள் அந்த காற்றுல டிராவல் ஆகுது அப்படின்னா, அப்போ அது மீயொலி வேகத்துல செல்லுதுன்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு துப்பாக்கி குண்டு, ஜெட் விமானம், ஆகாய விமானம் இதெல்லாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அதிவேகத்துல காற்றில் ஒளியின் வேகத்தை விட அதிவேகத்துல ஒரு பொருள் செல்லும் பொழுது அதிர்வலைகளை உண்டாக்கும். இந்த அதிர்வலைகள் என்ன பண்ணும் அப்படின்னா அதிக ஆற்றலை பெற்றிருக்கும். அந்த அதிக ஆற்றல்னால காற்றில் வந்து அழுத்தமானது ஏற்படும். அந்த அழுத்த மாறுபாட்டின் காரணமாக கூர்மையான ஒரு பலத்த சத்தமானது எழும். அதைத்தான் வந்து ஒளி முழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ ஒரு சில நேரங்கள்ல கண்ணாடி எல்லாம் உடையும். அதற்கான காரணமும் இந்த ஒளி முழக்கம். இந்த ஆகாய விமானங்கள்ல உண்டாகக்கூடிய அதிர்வலைகளின் காரணமாக கண்ணாடிகள்லாம் வந்துட்டு உடையும். கட்டிடங்களே வந்து ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில பொருட்கள்லாம் உடையும். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு பொருளை உடைக்கிறதுக்கு ஒளியை பயன்படுத்தலாம். இந்த கான்செப்டை எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் இருக்கிற இடத்துல வந்து பயன்படுத்துவாங்க. கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்துட்டு மீயொலியை பயன்படுத்தி உடைப்பாங்க. ஓகேங்களா? மீயொலியை நம்ம காது கேட்காது. ஆனா ஒரு சில பொருட்களால அத இது பண்ண முடியும். அந்த மீயொலிகளை பயன்படுத்தி நம்மளுடைய கிட்னில இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ உடைச்சு, பெரிய ஸ்டோனா இருக்குன்னா அது சின்ன சின்ன ஸ்டோன்ஸா உடைச்சு அத யூரின் மூலமா வந்துட்டு வெளிய கொண்டு வரப்பாங்க. சோ அதுக்கெல்லாம் ஒளிய பயன்படுத்துறாங்க. சோ இதுல இருந்து நம்ம தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒளியை பயன்படுத்தி ஒரு பொருளை உடைக்க முடியும். அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஈக்குவல் ஆகும்போது வந்துட்டு உடையும். ஓகேங்களா? சோ அதான் இங்க பயன்படுத்துறாங்க. அடுத்தது நம்ம புதுசா பார்க்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒளி எதிரொலித்தல் இங்கதான் நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட்ல நம்மளுக்கு குடுக்கல. இங்க நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. ஒரு ரப்பர் பந்து சுவற்றில் பட்டு பிரதிபலிப்பது போல ஒளியும் திடப்பொருள் அல்லது திரவத்தின் மீது பட்டு பிரதிபலிக்கும். ஓகேங்களா? ஒரு பந்து தூக்கி செவுத்துல அடிச்சீங்கன்னா அது என்ன ஆகும்? போய் பட்டுட்டு மறுபடியும் வந்துரும். சோ அதே மாதிரிதான் ஒளிய நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா அது போய் ஒரு திடப்பொருள் மேலயோ அல்லது திரவத்தின் மேல பட்டுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு எதிரொலிக்கும். ஓகேங்களா? இப்ப நீங்க எம்டி ரூம்ல இருக்கும் பொழுது பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய சவுண்ட் போய் அந்த வால்ல பட்டவொன்னே மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால ஒரு எதிரொலி வந்து உங்களால ஒரு எக்கோ வந்து கேட்க முடியும். ஓகேங்களா? சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. எதிரொலித்தல் விதிகள் கொடுத்திருக்காங்க. ஒளியானது ஒரு புள்ளியில் ஏற்படுத்தும் படுகோணமும் எதிரொலிக்கும் கோணமும் சமமாக இருக்கும். அடுத்தது ஒளிப்படும் திசை, எதிரொலிக்கும் திசை, அப்புள்ளியில் வரையப்படும் செங்குத்து கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமையும். இந்த 2 விதிகளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பலமுறை எதிரொலித்தலின் பயன்கள். இந்த இசை கருவிகள் பலமுறை எதிரொலிக்கும். இதுல என்னன்னா இந்த மாதிரி குழல் பெருக்கி, ஒலிபெருக்கி, குழல்கள், நாதசுரம், செனாய், தாரை இந்த மாதிரி இசைக்கருவிகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூம்பு வடிவமா இருக்கும். இங்க இருந்து இந்த ஒளி மூலத்துல உண்டாகக்கூடிய அந்த ஒளியானது இந்த கூம்பு வடிவத்தினால் பெருக்கப்பட்டு எல்லா இடங்களுக்கும் பரவுற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுதான். சோ இது மேல இந்த ஒளியானது இங்க பட்டு எதிரொலிக்கும், இங்க படும், அடுத்து இங்க படும். இப்படி பட்டும் பொழுது ஒரு பெரும பரப்புல எதிரொலிக்கப்படுறதுனால இது நல்ல வெளியில கேட்கும். ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா இதய துடிப்பளவி. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸ்டெத்தஸ்கோப். இதய துடிப்பளவி அப்படிங்கிறது ஒரு மருத்துவ கருவி. இது உடலில் உண்டாகக்கூடிய ஒலிகளை கேட்க உதவுகிறது. உடலில் தோன்றும் ஒளியானது இக்கருவியில் உள்ள இணைப்பு குழாயில் பலமுறை எதிரொலிப்படைந்து மருத்துவரின் செவியை வந்தடைகிறது. இந்த ஸ்டெத்தஸ்கோப் அப்படிங்கிறது இப்படி இருக்கும். இது வந்து நம்ம காதுல வச்சிருப்போம். சோ இந்த இங்க வந்து காதுல வச்சிருப்போம். சரி, இதைத்தான் காதுல வச்சிருப்போம். இது வந்து ஒன்னாதான் இருக்கும். ஓகேங்களா?
சோ இத வந்து காதுல வச்சிருப்போம். இந்த இடத்துல ஒரு எப்படி இருக்கும். சோ இத கொண்டு போய் நம்ம உடம்போடைய ஒரு பகுதியில கையில வச்சு பார்ப்பாங்க, இதயத்துக்கிட்ட வச்சு பார்ப்பாங்க, முதுகுல வச்சு பார்ப்பாங்க. சோ இந்த ஸ்டெத்தோஸ்கோப் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய ஒலிகளை ஏன்னா நம்ம நார்மலா இருக்கும்பொழுது நம்மளுடைய நாடி துடிப்பு நம்மளுக்கு கேக்குதானா? கேட்காது. அதுவே நம்மளுடைய கையில வந்து தொட்டீங்கன்னா அந்த அதிர்வு தெரியும். ஒரு சில நேரங்கள்ல அந்த அதிர்வுமே தெரியாது. அந்த டைம்ல ஸ்டெத்தோஸ்கோப் எல்லாம் அந்த இடத்துல வச்சு கேட்டீங்க அப்படின்னா, நல்லாவே கேட்கும். சோ அப்ப ஒரு குறுகிய ஒலிய கூட அந்த ஸ்டெத்தோஸ்கோப் மூலியமா பெருக்கி, அந்த ஒலியை ஆனது பெருக்கப்பட்டு நம்மளுடைய காதுகள்ல வந்தடையுது. சோ அதான். பலமுறை எதிரொலிப்பு அடைவதனால தான் அது நம்மளுடைய காதுகளுக்கு வந்தடையுது. அடுத்து இங்க மேலும் அறிந்து கொள்வோம்னு ஒரு பகுதி குடுத்துருப்பாங்க. இது ஒண்ணுமே கிடையாது. இயர்ஃபோன்ஸ யூஸ் பண்ணாதீங்க. இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுடைய செவிப்பறை பாதிக்கப்படும் அப்டிம்பாங்க. இந்த தூங்கும்போதெல்லாம் இயர்ஃபோன்ஸ போட்டுட்டு அப்படியே தூங்கிருவாங்க பாருங்க. அந்த மாரிலாம் பண்ணீங்கன்னா, சீக்கிரம் காது போயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அந்த ஆபத்து ஏற்படக்கூடாது. இதற்கான காரணம் என்னன்னா, இயர்ஃபோன்ஸ்ல அந்த மின்சாரமானது எலக்ட்ரிசிட்டி ஆனது கடத்தப்படுகிறது. அதனால உங்களுக்கு காதுகளுக்கு அந்த மின்னலைகள் மூலமாக பாதிப்புகள் ஆனது ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. அடுத்தது எதிரொலி. எதிரொலி அப்படிங்கிறது என்ன? இப்ப உயரமான இடங்கள்ல கட்டிடங்கள், மலைகள் இந்த மாரி பரப்புகள்லாம் வந்து எதிரொலிக்கக்கூடிய பரப்புகள். அதாவது உயரமான இடங்கள்ல இருந்து ஒரு ஒரு இது கத்துனீங்க அப்படின்னா நல்லா கேட்கும். ஓகேங்களா? சோ அதான். இந்த மாரி உயரமான பகுதிகள்ல நின்னு கை தட்டுனீங்க, இல்லன்னா குரல் எழுப்புறீங்க அப்படின்னா, அது சிறிது நேரம் கழிச்சு என்ன பண்ணும்? நம்மளுக்கே வந்து ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு கேட்கும். ஓகேங்களா? சோ அந்த மாரி ஒலியத்தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, எதிரொலி. அதாவது நான் பேசுறேன் அப்டின்னா, இது போயி இந்த செவுருல பட்டு அது திரும்ப என்கிட்டயே வருது பாருங்க. அதத்தான் எதிரொலிங்கிறோம். இதுல இன்னொரு விஷயத்த நீங்க நோட் பண்ணணும். இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு ஒலி எழுப்புறோம் அப்டின்னா, அந்த ஒலி நம்மளுடைய மூளையினால உணரப்படுறதுக்கு எவ்ளோ டைம் ஆகும் அப்டின்னா, 0.1 செகண்ட்ஸ் ஆகும். ஓகேங்களா? சோ அதத்தான் இங்க குடுத்திருப்பாங்க. ஒரு வினாடியில் 10ல் 1 பங்கு. 10ல் 1 பங்குங்கிறத எப்படி எழுதுவோம்? இப்படி எழுதுவோமா? சோ அப்போ ஒரு செகண்ட்ல 1/10 அப்படின்னா 1/10ங்கிறது எப்படி எழுதலாம்? 0.1 எழுதலாம். இப்ப 0.1 செகண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஒரு வினாடியில 10ல் 1 பங்கு அப்படின்னா 0.1ன்னு அர்த்தம். சோ இப்ப 0.1 செகண்ட்ஸ் ஆகும். ஒரு ஒலி எழுப்புறாங்க அப்படின்னா, அந்த ஒலி நம்மளுடைய மூளையினால அந்த சமிக்கையை ஏற்றுக்கொண்டு இததான் சொல்றாங்கன்னு நம்மளுக்கு புரியறதுக்கு 0.1 செகண்ட்ஸ் இட் வில் டேக். ஓகேங்களா? சோ அப்போ இந்த எதிரொலி நான் கத்துறது ஒரு மூலத்துல போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறது இந்த 0.1 செகண்ட்ஸ விட அதிகமா இருந்தா மட்டும்தான் என் காதுக்கு வந்தடையும். 0.1 செகண்ட்ஸ்க்கு கம்மியா இருந்துச்சு. அந்த எதிரொலிப்பு வந்து 0.1 செகண்ட்ஸ்க்கு கம்மியாவே நடந்துருச்சு அப்படின்னா, அது என்னுடைய காதுகள்ல வந்து அடையாது. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. ஒலி மற்றும் எதிரொலிக்கு இடைப்பட்ட காலமானது குறைந்தது 0.1 செகண்ட்ஸ் ஆவது இருக்கணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். 0.1 செகண்ட்ஸ்க்கு மேல இருந்தா தான் என்னால அந்த ஒலிய கேட்க முடியும். திரும்ப வரத என்னால கேட்க முடியும். இல்லன்னா கேட்க முடியாது. அதற்கான காரணம் என்னன்னா, என்னுடைய பிரெயினுக்கு வந்து 0.1 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஒரு ஒலிய வந்து ரெகக்னைஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? சோ அதுதான். இப்போ இங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் குடுத்திருக்காங்க. என்ன அப்டின்னா, இப்போ ஒலியுடைய வேகத்த குடுத்துட்டாங்க. 340 மீட்டர் பெர் செகண்ட்ஸ். இப்போ ஒரு ஒலி மூலத்துல இருந்து 340 மீட்டர் பெர் செகண்ட்ஸ்ல ஒரு ஒலியானது பரவுது அப்டின்னா, அது 0.1 செகண்ட்ஸ்ல எவ்வளவு தூரம் போயிருக்கும் அப்டின்னு பாத்தீங்கன்னா, 34 மீட்டர் போயிருக்குமாம். ஓகேங்களா? அப்ப 34 மீட்டர்னா இங்க போயிட்டு திரும்ப வரணும். அப்ப திரும்ப வருது அப்டின்னா, அப்ப எதிரொலிக்கிறது வந்து கிட்டத்தட்ட 34னா போற ஒரு 17, வர ஒரு 17 இருக்கணும். ஓகேங்களா? அப்ப ஒலி பயணித்த மொத்த தொலைவும் 34 மீட்டரா இருக்கும். சோ அப்ப 0.1 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் என் காதுக்கு வருது அப்டின்னா, அது ஒரு இந்த வேகத்துல போனா மட்டும் தான். ஓகேங்களா? 340 மீட்டர் பெர் செகண்ட்ஸ்ல போகும் பொழுது, 0.1 செகண்ட்ஸ் அப்படிங்கும் பொழுது, அதாவது டிஸ்டன்ஸ் ஈக்வல் டூ ஸ்பீட் இன்டு டைம்னு சொல்றோமா? இந்த இடத்துல ஒலியுடைய திசைவேகம் ஸ்பீட் அப்படிங்கிறது 340. டைம்ங்கிறது 0.1. அப்ப இத மல்டிபிள் பண்ணீங்கன்னா 34 மீட்டர்ன்னு வரும். சோ அப்ப 34 மீட்டருக்கு தூரத்துல இருந்தா தான் வந்துட்டு 34 மீட்டர் அந்த ஒளி பயணித்துட்டு வந்தா மட்டும் தான் என்னுடைய காதுக்கு வந்தடையும் அப்படிங்கிறது தான் இதற்கான பொருள். அப்ப 34 மீட்டர் பயணிக்குது அப்படின்னா, போக 17, வர 17. அப்ப ஒரு அப்ஸ்டிக்கல் வந்து ஒரு 17 மீட்டர் தொலைவுல இருந்தா மட்டும் தான் இந்த 340 மீட்டர் வினாடிக்கு போறக்கூடிய அந்த ஒலியானது என்னுடைய காதுல அதனால உண்டாகக்கூடிய அந்த எதிரொலியானது என்னுடைய காதுக்கு வந்தடையும். இந்த டைமுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது வராது. ஓகேங்களா? சோ இதுதான். அப்ப எதிரொலியை தெளிவாக கேட்கணும் அப்படின்னா, எதிரொலிக்கும் பரப்பானது குறைந்தபட்சம் 17 மீட்டராவது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா போக 17, வர 17 மொத்தமா 34 மீட்டர் இருக்கணும். சோ இந்த 34 மீட்டர் வந்து 0.1 செகண்ட்ஸ்ல கவர் பண்ணுது அப்படின்னா, போயிட்டு அந்த ஒலி ரிட்டர்ன் வருது. ஒரு 34 மீட்டர்ஸ் டிராவல் பண்ணிருக்கு அப்படின்னா, அது என்னுடைய காதுக்கு வந்தடையும். அப்ப போறது அந்த 17 மீட்டர்ல ஒரு அப்ஸ்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னா, அப்பதான் என்னால அந்த எதிரொலிப்பை கேட்க முடியும். சோ இது ஏன் 340ன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, காற்றுல தோராயமா எடுத்துக்கிறாங்க. காற்றில் ஒலியின் வேகத்த வந்து எடுத்துக்கிறாங்க. வேற ஒண்ணுமே இல்ல.
சோ அப்ப காற்றுல குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 17 மீட்டர் தொலைவுல இருந்தாதான் ஒரு பொருள் 17 மீட்டர்ல இருந்தா மட்டும்தான் அது எதிரொலியை உண்டாக்கும், இல்லைன்னா உண்டாக்காது. ஓகேங்களா? ஒரு சில ரூம்ஸ்ல எல்லாம் நீங்க வந்துட்டு பேசும்பொழுது அது உங்களுக்கு எக்கோ கேட்காது. அதற்கான காரணம் அந்த எதிரொலி கேட்காது. அதற்கான காரணம் இந்த இடைப்பட்ட தொலைவு ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா அது ரீச் ஆகக்கூடிய டைம் இன்னும் கம்மியாயிடும். அப்படிங்கும் பொழுது உங்களால அதை ரெகக்னைஸ் பண்ண முடியாது. வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த தொலைவானது காற்றின் வெப்பநிலையை பொறுத்து மாறுபடும். ஏன் மாறுபடும் அப்படின்னா காற்றுடைய வெப்பநிலையை பொறுத்து வேகமானது மாறுபடும். வேகம் மாறுபடுதுன்னா தொலைவுலையும் மாற்றம் ஏற்படும். ஓகேங்களா? அதைத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. தொடர் அல்லது பலமுறை எதிரொலித்தலினால் எதிரொலியை ஒரு முறைக்கு மேலும் நம்மளால கேட்க முடியும். வெவ்வேறு உயரத்தில் உள்ள மேகங்கள், நிலம் போன்ற பல்வேறு எதிரொலிக்கும் பரப்புகளின் மீது படும் ஒலி அலைகளின் தொடர் எதிரொலிப்பின் காரணமாகத்தான் இடி முழக்கமானது ஏற்படுகிறது. மேல வானத்துலதான் நடக்குது. ஆனா அது மேகங்கள் மூலியமா அந்த ஒலி அலையானது மேகத்துல பட்டு நிலப்பகுதியில பட்டு நம்மளுடைய காதுகள்ல எதிரொலிக்கிறதுனாலதான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த இது கேக்குது. ஓகேங்களா? சோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு கணக்கு கொடுத்திருக்காங்க. இந்த கணக்கு என்னன்னா ஒருவர் தனது துப்பாக்கியை சுட்ட 5 வினாடிக்கு பிறகு எதிரொலியை கேட்கிறார். எதிரொலி அப்படின்னா இப்ப இந்த இடத்துல இருந்து நான் பாயிண்ட் அவுட் பண்றேன். இங்க ஒரு நபர் இருக்காரு. நான் இவரை ஷூட் பண்றேன்னா இதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் டினா இங்க நான் ஷூட் பண்றேன் அப்படின்னா அந்த ஒளியானது இந்த பர்சனை போயிட்டு மறுபடியும் எனக்கு ரிட்டர்ன் வரணும். அப்ப ஒரு டி வர ஒரு டி. அப்ப ஒரு துப்பாக்கி குண்டோடைய ஒளி எனக்கு எதிரொலிக்குது அப்படின்னா அது பயணித்த தொலைவு எவ்வளவுன்னா 2D அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இதுல இருந்து. ஓகேங்களா? ஏன்னா இந்த 2D தொலைவை அது கடக்கிறதுக்கு அடைந்த அந்த போயிட்டு ரிட்டர்ன் வர டைம் எனக்கு எதிரொலி கேக்குது அப்படின்னா அந்த சவுண்ட் போயிட்டு ரிட்டர்ன் வந்துருச்சு. அப்ப அதுக்கான மொத்த டைம் தான் வந்து 5 செகண்ட்ஸ் எடுத்துக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதுவே இவர் வந்து ஒரு குன்றை நோக்கி 310 மீட்டர் முன்னோக்கி நகர்ந்து இப்ப முன்னாடி இருந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு 310 மீட்டர் என்ன பண்றாருன்னா முன்னாடி தள்ளி நின்னு இங்க நின்னு சுட ஆரம்பிக்கிறார். அதாவது இங்க நின்னு இந்த பர்சனை சுடுறாரு அப்படின்னா இப்ப டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சு இல்ல, இப்போ அந்த ஒளியை வந்து அந்த எதிரொலியானது அவருக்கு எவ்வளவு டைமுக்குள்ள வந்து அடையுது அப்படின்னா 3 வினாடிக்குள்ள அடையுதான். அதாவது டி டிஸ்டன்ஸ்ல இருக்குமோ 5 வினாடிக்கு வந்துச்சு. ஆனா ஒரு 310 முன்னாடி போகும் பொழுது இப்ப அது போயிட்டு ரிட்டர்ன் வரும் பொழுது எனக்கு எவ்வளவுதான் கிடைக்குது அப்படின்னா 3 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த எதிரொலியை என்னால கேட்க முடியுது அப்படின்னா அந்த ஒளியுடைய வேகம் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் தொலைவுங்கிறது டி, வேகம் தொலைவுங்கிறது என்னது வேகம் இன்ட்டு காலமா. அப்ப முதல் முறை சுடும் பொழுது அந்த ஒளி எனக்கு எப்ப கேக்குது 5 செகண்டுக்கு அப்புறம் கேக்குது. அப்ப காலம் அப்படிங்கிறது 5 செகண்ட். வேகம் எனக்கு தெரியாது, வி அப்படியேதான் வச்சுக்கிறேன். ஆனா அந்த 5 செகண்ட்ல அந்த ஒளி டிராவல் பண்ண அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னா ஒரு டி வரத்துக்கு திரும்ப வருது எதிரொலிக்குதுன்னா திரும்ப வந்து என் காதல் அடையுது. அப்ப 2D தொலைவு அடையும். அப்ப 2D ஈக்குவல் டு வி இன்ட்டு 5ன்னு ஒரு இது கிடைக்கும், ஒரு செட். அடுத்தது 2வது முறை ஃபயர் பண்ணும் பொழுது ஒரு 310 மீட்டர் முன்னாடி இருந்து ஃபயர் பண்றாரா? அப்ப போகும்போது ஒரு 310 வரும்போது ஒரு 310 முன்னாடி இருந்ததுல இருந்து கழிஞ்சிரும். அப்ப இந்த 2Dல இருந்து ஒரு 620 மீட்டர் ஆனது எனக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா மைனஸ் ஆயிடும். சோ இந்த 2Dல அதாவது மொத்தமா போயிட்டு வரதுக்கு 2D. இப்ப 310 முன்னாடி நிக்கிறாருன்னா போகும்போது ஒரு 310 குறையுது. அந்த ஒளி ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு 310 குறையுதுன்னா மொத்தமா 620 அந்த 2Dல இருந்து குறையும். அந்த தொலைவைத்தான் இந்த 3 செகண்ட்ல கடக்குது. அப்ப இப்போ ஒரு இது கிடைக்குமா? இப்ப இந்த ரெண்டையும் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 2D ஈக்குவல் டு V into 3 plus 620 கிடைக்கும். ஏன்னா இந்த மைனஸ் 620ங்கிறது இந்த சைட் போகும்போது என்ன ஆகும் பிளஸ் 620 கிடைக்குமா? அப்ப 2D ஈக்குவல் டு 3V பிளஸ் 620 கிடைக்குதா? இங்க Vங்கிறது வந்து என்ன அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்க 5Vங்கிறது எதுக்கு ஈக்குவல் 2Dக்கு ஈக்குவலா? அப்ப இந்த 2Dங்கிற இடத்துல 5Vன்னு போட்டீங்கன்னா இது 5V ஈக்குவல் டு 3V பிளஸ் 620 இருக்குமா? இந்த 5V இந்த சைட் போகும்போது என்ன ஆயிடும் மைனஸ் ஆயிடுமா? அப்ப மைனஸ் ஆகும்போது 2V ஈக்குவல் டு 620 மாறுமா? 2V ஈக்குவல் டு 620னா 1V ஈக்குவல் டு 310. அப்ப இதோடைய வேகம் என்னன்னா 310 மீட்டர் பர் செகண்ட்ஸ் தான் இந்த ஒளியின் வேகம் அப்படின்றாங்க, ஒளியின் திசை வேகம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது எதிர் முழக்கம். இது என்ன எதிர் முழக்கம் அப்படின்னா இது இப்ப ஒரு நபர் வந்து மேடையில இருந்து வாசிக்கிறாரு. அதை இங்க முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து கேட்கிறாருன்னா இவர் வாசிக்கக்கூடிய அந்த ஒளி அலையானது இப்படி போயும் அந்த பர்சனோட காதுக்கு வந்து அடையும். இங்க இருந்து போயும் அடையும், இங்க இருந்து போயும் அடையும், இங்க இருந்து போயும் அடையும். சோ இப்படி பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு இடங்கள்ல பட்டு அந்த ஒளி அலையானது பட்டு ஒரு பர்சனை போய் அடையும் பொழுது
பல டைம் அது ஒரே சவுண்ட் கேட்கும். இப்ப ஹலோ அப்படின்னா ஹலோ 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 அப்படின்ற மாதிரி கேட்கும். சோ அப்படி கேட்டுச்சுன்னா அவருக்கு அது வந்து ஒரு விரும்பத்தக்காததாக மாறும். சோ இதனாலதான் திரையரங்குகள்ல இந்த மாதிரி ஒலியானது பிரதிபலிக்கும், எதிர் முழக்கம் ஏற்படும். சோ அதனால இந்த மேல எல்லாம் வந்து இந்த கூரைகள்ல இந்த ஒலியை உட்வாங்கிக் கொள்ளக்கூடிய பொருட்களை வந்து பயன்படுத்திருப்பாங்க. அதுதான் இந்த பகுதியில கொடுத்திருப்பாங்க. பெரிய அறைகளில் ஏற்படுத்தப்படும் ஒலியானது அறையின் சுவர்களில் பட்டு மீண்டும் எதிரொலிப்பு அடைந்து அதன் கேட்கும் தன்மை சுழியாகும் வரை நீடித்திருக்கும். அதாவது அந்த எதிரொலிப்பு எல்லாம் முடியிற வரைக்குமே வந்து அது திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கும். ஓகேங்களா? எல்லா டைரக்ஷன்ல இருந்து வரக்கூடிய ஒலி அலைகளை அந்த பர்சனை வந்து அடையிற வரைக்குமே அது கேட்டுட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ அதான் அப்ப பன்முக எதிரொலிப்பின் காரணமாக ஒலி கேட்டலானது நீடித்திருக்கும். நான் ஹலோன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி கேட்கும்? ஹலோ 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 அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கும். ஏன்னா பல்வேறு எதிரொலிப்புனால உங்களுக்கு அப்படி கேட்கும். சோ இது வந்து இதத்தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா எதிர் முழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இது எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலையரங்கம், பெரிய அறைகள், திரையரங்கம், ஒளிப்பதிவு கூடங்கள் இது எல்லாத்துலயுமே வந்து இந்த அதிகமான எதிர் முழக்கமானது ஏற்படும். இந்த எதிர் முழக்கம் வந்து விரும்பத்தக்காத ஒன்று. சோ அதனாலதான் என்ன பண்றாங்க, ஏன்னா இது இப்போ ஒரு இசை பாடல் பாடுறாங்கன்னா அந்த பாடல் ஹலோங்கிறதே ஹலோ 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 அப்படின்னு கேக்குதுன்னா அப்போ உங்க பாடக்கூடியது எப்படி கேட்கும்? இன்னும் கேவலமா கேட்கும். அப்படி கேட்கும் பொழுது நம்மளால அந்த பாட்டை ரசிக்க முடியாது. சோ ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அதை ரசிச்சு கேட்க முடியாது, தெளிவா கேட்க முடியாது இந்த எதிர் முழக்கத்தினால. சோ அதனால இந்த எதிர் முழக்கத்தை குறைப்பதற்காகத்தான் கலையரங்கத்துடைய மேற்கூரையிலையும் சுவர்கள்லயும் ஒளியை உட்கவரும் தன்மை கொண்ட பொருட்களால அமுக்கப்பட்ட நார் போன்ற அட்டை, திரை சீலைகள், பிளாஸ்டர் போன்ற பொருட்களால மூடி வச்சிருப்பாங்க. இதற்கான காரணம் அந்த டெக்கரேஷன்ஸ்னால அப்படியே டெக்கரேஷன் பொருட்கள் மாதிரியே வச்சு அலங்கரிச்சிருப்பாங்க. சோ அது எதுக்காக அப்படின்னா அந்த ஒளியை உட்வாங்கிக் கொள்வதற்காக. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மேல உட்கவரக்கூடிய ஒளி உட்கவரும் பொருளை பயன்படுத்தியிருக்கேன்னா இங்க இருந்து போகக்கூடிய ஒளி திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்ப இங்க உள்வாங்கிக்கும். அப்படிங்கும் பொழுது ஒரு ஒளி மட்டும்தான் இந்த ஒளி மட்டும்தான் அந்த பர்சனை சென்றடையுமே தவிர மத்த எதுவும் போய் டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகேங்களா? அதுதான். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீயொலி. மீயொலினா என்ன? 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேல நம்மளுக்கு காது கேட்காது. சோ அந்த 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த அதிர்வெண்ணை கொண்ட அந்த ஒலி அலைகளை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மீயொலி அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து நம்மளால கேட்க முடியாது. ஆனா நாய், டால்பின் இந்த மாதிரியான விலங்குகள்லாம் வந்து கேட்க முடியும். இதே மாதிரி சாலையில வந்து இந்த மான்கள் எல்லாம் குறுக்க வந்துரும்ல. சோ அதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் ஆரன் வந்து வச்சிருக்காங்க. அந்த ஆரன் அடிக்கும் பொழுது நம்ம காது கேட்காது. ஆனா மான்களால அந்த ஒலியை உணர முடியும். சோ மீயொலியை வெளியிடக்கூடிய ஒரு ஹாரன்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க. அதத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. மீயொலி அலை கொண்ட ஒலிப்பான்கள் வந்து வாகனங்கள்ல பயன்படுத்தப்படுது காடுகள் வழியா செல்லும் பொழுது. ஆனா இந்த ஒலியினால இதனால நம்மளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது. அதனாலதான் வந்து மீயொலி இருக்கக்கூடிய அலைகளை உண்டாக்கக்கூடிய ஒலிப்பான்களை பயன்படுத்துவாங்க. மீயொலி அலைப்பான்கள் முக்கிய பயன்கள் என்னவென்றால் இவை மனித உடலின் உறுப்புகளை ஆராய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. மீ அலைகளை உடலினுள் செலுத்தும் பொழுது அவை உடல் உறுப்புகள் மற்றும் எலும்புகளில் பட்டு எதிரொலிக்கின்றன. அந்த எதிரொலிக்கக்கூடிய அலைகளை கண்டறியப்பட்டு அவை கணினியில் சேமிக்கப்படுகின்றது. இவ்வாறு பெறப்படும் வரைபடத்திற்கு எதிரொலி ஆழ வரைவு என்று பெயர். இது மருத்துவ ஆய்வுகள்ல பயன்படுகிறது. கடல் கண்காணிப்புகளிலும் மீயொலி அலைகள் பயன்படுகிறது. எதற்காக அப்படின்னா இப்போ இது வந்து இதயம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இதேதான் நான் வந்து உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட்லயும் சொல்லியிருப்பேன். அதையே இங்கேயும் சொல்லலாம். இப்ப நான் ஒரு ஒளி மூலத்துல இருந்து மீயொலியை வந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கும் பொழுது இந்த ஒளி போய் இந்த சுவர் மேல பட்டு மறுபடியும் எதிரொலிக்குமா? அதை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு கருவியை வச்சிருப்பாங்க. இப்படி வைக்கும் பொழுது இது எந்த தூரம் போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கறத இந்த இதுல இருந்து பட்டு எதிரொலிக்கக்கூடிய அந்த ஒளிக்கதிரை நம்ம வந்து எடுக்கிறதன் மூலியமா ரிசீவ் பண்றதன் மூலியமா எவ்வளவு தூரம் அதோடைய ஒளியுடைய வேகம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். சோ அப்படிங்கும் பொழுது அது எவ்வளவு தூரம் போயிட்டு அந்த பர்டிகுலர் டைம்குள்ள ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படிங்கறத வச்சு இது எவ்வளவு தூரம் இந்த உறுப்புடைய அளவை நம்மளால சரியா சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்ப இங்க போயிட்டு சீக்கிரம் வந்துருமா? அதுவே இங்க பள்ளமா இருக்குல்ல. இப்ப இந்த ஸ்பேஸுக்கும் இங்க படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப இங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் அந்த ஒளியானது கவர் பண்ணுது. அப்ப இது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய டைம் வந்து அதிகமா எடுத்துக்கும். சோ அப்படிங்கும் பொழுது ஒரு உடல் உறுப்புடைய அமைப்பை நம்மளால்
அறிந்து கொள்வதற்காக இந்த மீ ஒளியானது பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரிதான் கடல்ல கீழே கப்பலுக்கு அடியில வந்து இந்த சோனார் கருவிகள்லாம் பயன்படுத்துவாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, இங்க இருந்து அந்த மீ ஒளியை அனுப்புவாங்க. அனுப்பும் பொழுது இந்த கடலுடைய தரைப்பகுதி எவ்வளவு தூரத்துல இருக்கு, இல்ல இந்த கடல்ல ஏதாவது ஒரு மலை இருக்கா, அப்ப இந்த மலை மீது இந்த கப்பல் மோதிடக்கூடாது. அப்ப மீ ஒளிகளை அனுப்பும் பொழுது இது பட்டு உடனே எதிரொலிக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு அப்டிகல்ஸ் இருக்கு. அப்ப நம்மளுடைய கப்பலுடைய டைரக்ஷனை மாத்திரணும். இல்லைன்னா அந்த பொருள் மேல மோதி கப்பலுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுரும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே அறிந்து கொள்வதற்காக, கண்டறிவதற்காக இந்த மீயொலி கருவிகளானது பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? சோ இதுதான் இங்கே கொடுத்திருப்பாங்க. மீயொலி அலைகள் தூய்மையாக்கும் தொழில்நுட்பத்துல பயன்படுத்தப்படுது. இந்த இதுல வெஷல் வாஷிங்ல எல்லாம் யூஸ் ஆகும், பபிள்ஸ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. இதெல்லாம் நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லயே பார்த்திருக்கோம். அதே மாதிரி உலோக பட்டைகளில் உள்ள வெடிப்பு மற்றும் குறைகளை மீயொலி அலைகளை கொண்டு கண்டறியலாம். அது எப்படி மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது ஒரு உலோகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு வெடிப்பானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, இங்க படும் பொழுதும் இந்த பள்ளத்துல படும் பொழுதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் போதும். ஒரு நூல்னாலும் கொஞ்சம் உள்ள போய் அதுக்கப்புறம் தான் எதிரொலிக்கும். சோ அப்ப இது டிராவல் பண்ணக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. அப்ப ரிசீவர் கண்டுபிடிச்சுக்கும். மத்த ஒளி எல்லாம் ஒரே டைம்ல போகுது, ஒரே டைம்ல ரிசீவ் ஆகுது. ஆனா இந்த இடத்துல படக்கூடிய ஒளி மட்டும், இந்த ஒளி அலை மட்டும் ரிசீவ் ஆக கொஞ்சம் லேட் ஆகுது. 0.1 மைக்ரோ செகண்ட்ஸ் வந்து 0.1 மைக்ரோ செகண்ட்ஸ் டிலே ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கிராக் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத கண்டறியறதுக்காக இந்த மீ ஒளியானது பயன்படுத்தப்படுது. அதே மாதிரிதான் இதயத்தின் பல்வேறு பகுதிகளில் எதிரொலிக்கப்பட்டு இதயத்துடைய பின்பத்தை ஏற்படுத்துவதற்கு பயன்படுது. சோ இந்த மாதிரி மீ ஒளிகளை பயன்படுத்தி இதயத்துடைய அந்த பின்பத்தை கொண்டு வரதுதான் வந்து இதய வரைவி அப்படின்னு சொல்லுவாங்க. மீ ஒளியுடைய அலைகளை கொண்டுதான் சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கற்களை சிறிது சிறிது துகள்களாக உடைக்க முடியும். பின்னர் அவை சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுகிறது. ஏன்னா சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கற்கள் மீது இந்த மீ ஒளியை பயன்படுத்தும் பொழுது ஒளிங்கிறது எப்படி உருவாகும், அதிர்வுகள்னாலதான் உருவாகும். ஓகேங்களா? அப்பதான் ஒளியானது ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப அந்த அதிர்வுகளை கொண்டு இந்த கல்லு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன கல்லா வந்து உடைப்பாங்க. ஷாக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இதை பயன்படுத்தித்தான் வந்து இந்த சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கற்களை வந்து உடைத்து அதை சிறுநீர் வழியாக, பெரியதா இருந்தா வெளியில வராது, சின்ன சின்னதா இருந்தா சிறுநீர் வழியாக வெளியில வரும். சோ அதற்கு இந்த மீ ஒளியானது பயன்படுத்தப்படுகிறது. சோனார் கருவியும் அதேதான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சோனார் கருவிங்கிறது ஒண்ணும் இல்ல, இந்த கப்பலுக்கு கீழே பயன்படுத்திருப்பாங்க. இது எதற்காக அப்படின்னா, இங்க இருந்து கடலுடைய தூரம் எவ்வளவு, அடிப்பரப்பு எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு கண்டறியலாம். ஏன்னா இந்த ஒளி போய் அந்த கடல் பரப்பு தொட்டுட்டு மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த டைம், அந்த ஒளி போகக்கூடிய வேகம், அதெல்லாம் வச்சு அது எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட முடியும். அதாவது திசை வேகம் அப்படிங்கிறது என்னது? திசை வேகம் ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை காலம் தானே. சோ அப்ப கடந்த தொலைவு பை காலம். நான் எவ்வளவு வேகத்துல ஒரு ஒளியை அனுப்புறேன், அந்த ஒளி அலையானது போயிட்டு எவ்வளவு டைமுக்குள்ள ரிட்டர்ன் எனக்கு வந்துருது அப்படிங்கிற இந்த 2 இது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத என்னால கால்குலேட் பண்ண முடியும். சோ இதே கான்செப்ட வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. சோ இதை வச்சுதான் இந்த கடல் பரப்பு கீழே எவ்வளவு ஆழத்துல இருக்கு, அதுல பக்கத்துல ஏதாவது ஒரு அப்டிகல்ஸ் இருக்கா அப்படிங்கறதெல்லாம், மீன் கூட்டம் இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிப்பாங்க. இந்த கடல்ல மீனவர்கள்லாம் மீன் பிடிக்கும் போது மீன் கூட்டங்கள் வந்து பக்கத்துல இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த மீ ஒளிகளை பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிரொலி அப்படின்னு வந்துச்சுனாலே டிஸ்டன்ஸ் வந்து 2Dன்னு வந்துடும். இந்த டிஸ்டன்ஸ் ஏன்னா போற டிஸ்டன்ஸ் Dனா வரத்துக்கும் D ஆகும். அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு என்னன்னா 2D அப்படின்னு எடுத்துப்பாங்க. அப்ப 2D/T = V அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எதிரொலி மீயொலி கடந்த தொலைவுக்கான ஃபார்முலா. ஏன்னா மீயொலி கடந்த தொலைவு அப்படின்னா மீயொலி போய் பட்டு அது எதிரொலிக்கிறோம், அந்த இதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப அதோடைய திசை வேகம் = அது கடந்த தொலைவுனா போகிறது Dனா வரத்துக்கு ஒரு D. அப்ப டோட்டலா 2D தொலைவு கடந்திருக்கும் டிவைடட் பை அதுக்கு எடுத்துக்கொண்ட காலம். அதுதான் மீயொலி கடந்த தொலைவு அப்படிம்பாங்க. சோ பொருட்கள் தொலைவினை கண்டறியும் முறை எதிரொலி நடுக்கம் என அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி மீயொலிகளை பயன்படுத்தி ஒரு பொருள் எவ்வளவு தொலைவுல இருக்கு அப்படிங்கறத கண்டறியக்கூடிய இந்த முறைக்கு எதிரொலி நடுக்கம், எக்கோ ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை பயன்படுத்திதான் கடலுடைய ஆழத்தை அறிவாங்க. நீருக்கு அடியில அமைந்திருக்கக்கூடிய மலைகள், குன்றுகள், நீர்மூழ்கி கப்பல்கள், பனிப்பாறைகள் ஆகியவற்றினுடைய இடம் கண்டறிவதற்கும் இந்த மீ ஒளி முறையானது பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து மின் ஒளி இதய வரைபடம். இங்கேயும் அதேதான். இந்த மீ ஒளிகளை பயன்படுத்தி இதயத்துடைய செயல்பாடுகளை இது பண்ணுவாங்க. இதய நோயாளிகள் பற்றிய ஆய்வில் மிக முக்கியமான பகுதியாக இந்த மின் ஒளி இதய வரைபடமானது ECG அப்படிங்கிறது
பயன்படுது. இந்த முறையில இதயத்திலிருந்து பெறப்படக்கூடிய ஒளியானது மின் சிக்னல்களாக மாற்றப்படுகிறது. எனவே இசிஜி என்பது நேரத்தை பொறுத்து மாறக்கூடிய இதய தசைகளின் மின்சார செயல்பாடுகளை குறிப்பதாகும். இசிஜிங்கிறது என்னது? நேரத்தை பொறுத்து மாறக்கூடிய இதய தசைகளுடைய மின்சார செயல்பாடுகள். மேம் இதயத்துல என்ன மின்சாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நம்மளுடைய உடல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு மின்சாரமானது இருக்கு. அந்த மின்சாரம் தசைகளுடைய அசைவுகள்னால ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. இதனாலதான் வந்து மூளையிலயும் வந்து மின் சமிக்கைகளை தான் மூளைகள் வந்து உணர்ந்து கொள்ளும். அதே மாதிரிதான் இதயத்திலயும் மின் சமிக்கைகள் இருக்கு. நரம்புகள்ல மின் சமிக்கைகள் இருக்கு. சோ நம்மளுடைய உடம்புல வந்து கரண்ட் அப்படிங்கிற எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க, இருக்கு. ஓகேங்களா? இது வந்து மருத்துவ முறையில பல்வேறு மருத்துவ முறைகள் இந்தியால இருக்கு. யுனானி இருக்கு, சித்த மருத்துவம் இருக்கு, ஆயுர்வேதா இருக்கு, அக்குபஞ்சர் இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு மருத்துவ முறைகள் இருக்கு. இதுல எந்த முறையில எளிதா வந்து இந்த மின் சிக்னல் இருக்கு, மின்சாரமானது நம்ம உடம்புல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்றேன். இந்த அக்குபஞ்சர்ல சொல்லுவாங்க. நம்மளுடைய உடம்புல ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு பிரஷரை கொடுத்தாங்கன்னா ஒரு ஷாக் அடிக்கிற ஃபீல் நம்மளுக்கு வரும். சோ அதற்கான காரணம் என்னன்னா நம்ம உடம்புலயும் மின்சாரமானது இருக்கு. ஓகேங்களா? சோ ஒரு கைகள்ல எல்லாம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட புடிச்சு அழுத்துனாங்கன்னா அப்படியே சுள்ளுன்னு ஷாக் அடிச்ச மாதிரி இழுத்து விட்டுரும். சோ அப்ப நம்மளுடைய உடம்புலயும் மின்சாரமானது இருக்கு அப்படிங்கறத இந்த முறையின் மூலமா தெரிஞ்சுக்கோங்க. இத பத்தி நீங்க ரிசர்ச் கூட பண்ணுங்க. நிறைய ப்ரௌஸ் பண்ணுங்க, சர்ச் பண்ணி தேடுங்க. உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சோ அப்ப இதயத்துல ஏற்படக்கூடிய அந்த மின்சார செயல்பாடுகளை நேரத்தை பொறுத்து மாறக்கூடிய அந்த இதய தசைகள்ல ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தினால மின்சார செயல்பாடுகளை குறிக்கக்கூடியதான் இந்த இசிஜி அப்படிங்கிறது. பொதுவாக பகுப்பாய்வு செய்வதற்காக தாள்களின் மீது இந்த மின்சார செயல்பாடுகள் வந்து அச்சிடப்படுது. இதயத்தின் செயல்பாடுகள் ஒரு சில நிமிட நேர இடைவெளியில் பெருக்கமடைய செய்து பதிவு செய்யும் முறையை தான் இசிஜி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய இதயத்துல இருக்கக்கூடிய தசைகள் அசைவுறுவதனால் ஒரு மின்சாரமானது உருவாக்கப்படும். அந்த மின்சாரங்களை தாள்கள்ல பயன்படுத்தி அதை வச்சு இந்த மாதிரி அலைகள்லாம் இருந்துச்சு, இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நார்மல், இதுவே இது அதிகமா இருக்கு அப்படின்னா இது வந்து அப்நார்மல் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. சோ அதுதான் வந்து இந்த இசிஜி மெத்தட். அடுத்தது செவியோடைய அமைப்பு. நம்மளுடைய உடல் உறுப்புல எதன் மூலமாக ஒலியை நம்ம கேட்கிறோம் அப்படின்னா காதுகள் மூலமாகத்தான். அப்ப கேட்கக்கூடிய அந்த அதிர்வெண்கள் கொண்ட காற்றினில் ஏற்படக்கூடிய அழுத்த மாறுபாடுகளை மின் சைகைகளாக மாற்றுவதற்கு இவை உதவுது. இந்த சைகைகள் காது நரம்புகளின் வழியாக மூளையை சென்றடைகிறது. அந்த மின் சைகைகள் நம்மளுடைய மூளையை சென்றடைந்த உடனேதான் நம்மளுக்கு இதைத்தான் சொல்றாங்க. இப்ப நான் பேசுறது ஒலியாகவே போகாது, அதிர்வுகளாகத்தான் உங்களுடைய காதுகளை வந்தடையும். அந்த அதிர்வுகள் ஒரு மின் சமிக்கையை உண்டாக்கும். அந்த மின் சமிக்கையை பிரெயின் புரிஞ்சுக்கிட்டு இதைத்தான் இந்த பர்சன் சொல்றாங்க அப்படிங்கறத உங்களுக்கு மாத்தும். ஓகேங்களா? இதுவும் நம்ம ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட்ல பார்த்தோம். அதாவது அதிர்வுகளானது இப்ப காற்றுல வந்து அந்த நெருக்கம், நெட்டலைகள் ஞாபகம் இருக்கா? நெருக்கம், தளர்வு அப்படிலாம் இருக்கும்ல. நெருக்கமாக இருக்கும் பொழுது அப்படின்னா அந்த அதிர்வானது இந்த இடத்துல படும். சோ அப்ப செவிப்பறையானது உள்நோக்கி போகும். அதுவே தளர்வடையுது அப்படின்னா இந்த செவிப்பறை வெளிநோக்கி வந்துரும். இந்த மாதிரி செவிப்பறை உள்நோக்கி வெளிநோக்கி போகும்போது இங்க இருக்கக்கூடிய எலும்புகள்ல ஒரு அதிர்வானது உண்டாகும். அந்த அதிர்வுகள் சமிக்கைகளாக மாற்றப்பட்டு அது நரம்புகள் மூலமாக மூளைக்கு கடத்தப்பட்டு அப்படித்தான் நம்மளால அந்த ஒலியை உணர முடியும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. செவியுடைய வெளிப்பகுதி செவிமடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒலியை சேகரிக்குது. இந்த சேகரிக்கப்பட்ட ஒலியானது வெளிச்செவி குழாய் மூலமாக செவிக்கு உள்ள போகுது. சோ இந்த வெளிச்செவி குழாயின் முடிவுல வந்து செவிப்பறையானது, இந்த இடத்துல வந்து செவிப்பறையானது இருக்கும். காற்று ஊடகத்தில் நெருக்கமானது உண்டாகும் பொழுது செவிப்பறை உள்நோக்கி வெளிப்பகுதியிலிருந்து அழுத்தமானது அதிகரித்து செவிப்பறையானது உட்புறம் இந்த இடத்துல அழுத்தம் உண்டாகும். அந்த அழுத்தம் என்ன பண்ணா செவிப்பறையை உள்நோக்கி தள்ளும். அதே மாதிரி அந்த அதிர்வுகள்ல தளர்வு உண்டாகும் பொழுது, நெகிழ்ச்சி உண்டாகும் பொழுது அந்த செவிப்பறை வெளிநோக்கி தள்ளும். சோ இதனால செவிப்பறையில ஒரு அதிர்வானது உண்டாகும். அந்த அதிர்வானது நடுச்செவியில இருக்கக்கூடிய 3 எலும்புகளால், சுத்தி, பட்டை, அங்கவடின்னு சொல்லக்கூடிய அந்த 3 எலும்புகளால் பலமுறை பெருக்கமடையும். சோ அப்படி அந்த ஒலி அலைகளிலிருந்து பெறப்படக்கூடிய பெருக்கமடைந்த அந்த அழுத்த வேறுபாடானது நடுச்செவியிலிருந்து உட்செவிக்கு கடத்தப்படுது. உட்செவியில் கடத்தப்பட்ட அந்த அழுத்த வேறுபாடு வந்து காக்லியா அப்படிங்கிறதன் மூலமாக மின் சமிக்கைகளாக மாற்றமடையும். அந்த மின் சைகைகளாக மாற்றமடைந்து அது நரம்புகளின் வழியாக மூளைக்கு எடுத்து செல்லப்படும். அந்த மின் சமிக்கைகளை தான் மூளையானது ஒலியாக உணரும். ஓகேங்களா? சோ இப்ப இதுல என்னது, ஒரு மின் சமிக்கையானது நம்ம உடம்புல இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் தெரியாம இருக்கலாம் நிறைய பேருக்கு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் இந்த லெசன்ஸ்ல கொடுத்திருக்க கூடியது. ஆல்மோஸ்ட் அங்கேக்கும் இங்கேக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதாவது 8th ஸ்டாண்டர்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா
இந்த எதிரொலியை பத்தி இங்க கொடுத்திருப்பாங்க. ஒளி எதிரொலித்தல், எதிரொலி. இந்த 2 கான்செப்ட் இங்க எக்ஸ்ட்ரா கொடுத்திருப்பாங்க. அடுத்தது இந்த இசிஜியை பத்தி கொடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான். மீதி எல்லாமே ஆல்ரெடி நம்ம அங்க படிச்சதே தான். சோ உங்களுக்கு இங்க வந்து நான் கொஞ்சம் வேகமா சொல்லியிருப்பேன். அண்ட் ஏன்னா ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஒரு ரிவைஸ் கான்செப்ட் மாதிரி தான் நம்ம கொண்டு போனோம். ஓகேங்களா? ஆனா 8th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு எல்லாமே டெப்தா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். சோ மறக்காம 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய வீடியோ கிளாஸஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த லெசன் உங்களுக்கு ஈஸியா புரியும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மதிப்பீடு தான். அதாவது புக் பேக் கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் பார்த்தரலாம். இசை கச்சேரிகளில் ஜால்ரா என்னும் இசை கருவியை இசைக்கும் போது எது அதிர்வடையும் அப்படிம்பாங்க. உலோக தகடுத்தான் அதிர்வடையும். ஃபர்ஸ்ட் ஜால்ரா அப்படிங்கிறது என்ன? இந்த 2 தட்டு மாதிரி இருக்கும். கையில வச்சு இப்படி டம்முன்னு அடிப்பாங்க. 2 தட்டு மாதிரி இருக்கும். உலோக தகடு மாதிரி இருக்கும். சோ இந்தாண்ட ஒரு கயிறு கொடுத்திருப்பாங்க, இந்தாண்ட ஒரு கயிறு கொடுத்திருப்பாங்க. அந்த கயிறுல தான் கையில பிடிச்சிருப்போம். அப்படியே டப்புன்னு தட்டும் பொழுது அந்த உலோக தகடு அதிர்வுறும். அதனாலதான் ஒலியானது ஏற்படும். ஓகேங்களா? நாம எல்லாம் பேச்சு வழக்குல சொல்லுவோம், சும்மா ஜால்ரா தட்டாத அப்படிம்போம். இல்லைன்னா இன்னும் செயின் சக்கா அடிக்காதம்போம். செயின் சக்கானா நிறைய பேருக்கு தெரியும். அந்த செயின் சக்கான் தான் வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் இந்த ஜால்ரா அப்படிங்கிறது. சோ அப்ப 2 தகடுகளை தட்டும் பொழுதுதான் அந்த ஒலியானது உண்டாகிறது. அப்ப அந்த 2 தகடுகள் அதிர்வுறும் பொழுதுதான் அந்த ஒலியானது உண்டாகுது. அப்ப இசை கச்சேரியில ஜால்ரா இசைக்கருவியை இசைக்கும் பொழுது எது அதிர்வடையும் அப்படின்னா உலோக தகடானது அதிர்வடையும். அடுத்தது காற்றில் எப்பொழுது ஒளி பயணிக்கும் அப்படின்றோம். காற்றுல எப்பொழுது ஒளி பயணிக்கும் அப்படின்னா காற்றில் ஈரப்பதம் இல்லாத போது ஒளி பயணிக்குமா அப்படின்னா இல்லாத போதும் பயணிக்கும், இருக்கும் போதும் பயணிக்கும். ஆனா இந்த இடத்துல நீங்க இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது தவறானது. ஏன்னா காற்றுல ஈரப்பதம் இல்லைன்னா மட்டும்தான் ஒளி பயணிக்கும் அப்படின்ற மாதிரி மீனிங் ஆயிடும். ஓகேங்களா? சோ அதனால ஆப்ஷன் ஏ வந்து தவறு. ஓகேங்களா? ஆனா காற்றுல ஈரப்பதம் இல்லாத போதும் கூட ஒளியானது பயணிக்கும், இருக்கும் போதும் ஒளியானது பயணிக்கும். ஓகேங்களா? சோ அதனால எப்பொழுதும் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால இந்த இடத்துல காற்றில் எப்பொழுது ஒளி பயணிக்கும் அப்படிங்கும் போது ஈரப்பதம் இல்லாத போதுதான் பயணிக்கும்னு சொல்றது தவறு. ஈரப்பதம் இருந்தாலும் பயணிக்கும், இல்லைனாலும் பயணிக்கும். அதனால ஆப்ஷன் ஏ தவறு. அடுத்தது துகள்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும் போது ஒளியானது பயணிக்கும். நிறைய பேர் இது மிஸ்கன்செப்ஷன் பண்ணிக்கிறீங்க. துகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிக்கவே பயணிக்காது. ஏன்னா இடப்பெயர்ச்சி அடைவது இல்லை அப்படிங்கிறத நான் தெளிவா முன்னாடியே உங்களுக்கு காட்டினேன். ஓகேங்களா? சோ நம்ம லெசன்ஸ் பார்க்கும் போதே இந்த இடத்துல சொன்ன ஒளி அலைகளானது அந்த அதிர்வு மட்டும்தான் போகுமே தவிர ஒளி துகள்களானது ஊடகத்தின் துகள்கள் இடம் பெயராது. இடம் பெயராது அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஆப்ஷன் பியும் தவறானது. அதேதான் சீலையும் சொல்லியிருப்பாங்க, அதுவும் தவறானது. அதிர்வுகள் நகரும் பொழுதுதான் ஒளியானது பரவும். ஓகேங்களா? அது காற்றா இருக்கட்டும், திடப்பொருளா இருக்கட்டும், திரவ பொருளா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அதிர்வுகள் அந்த வைப்ரேஷன் கடத்தப்படும் பொழுது மட்டும்தான் ஒளியானது பயணிக்கும். அடுத்தது ஒரு இசைக்கருவி உண்டாக்கும் தொடர் குறிப்புகளை சாதாரண செவித்திறன் கொண்ட ஒருவரால் உணர முடியவில்லை எனில் இக்குறிப்புகள் கீழ்கண்டவற்றுள் எதன் உள்ளே புகுந்து செல்ல முடியும் அப்படின்னா வெற்றிடத்தின் வழியாக சென்றால் மட்டுமே அதை நம்மளால கேட்க முடியாது. மெழுகுங்கிறது ஒரு திடப்பொருள். அது வழியாலாம் நீங்க பேசுனீங்கன்னா ஓரளவுக்கு கேட்கும். பல்வேறு ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு அந்த அலைகளை தடுக்கிறதுக்கு, ஆனாலுமே கேட்கும். நீர்ல கேட்கும். வெறுமையான பாத்திரத்துல வாயில வச்சு டம்ளரை வச்சு ஒரு பேசுறீங்க அப்படின்னா அது கேட்காதுன்னா கேட்கும். ஓகேங்களா? ஏன்னா இது சின்ன வயசுலன்னா நம்ம பண்ணிருப்போம். ஒரு வெறும் டம்ளர் எடுத்துட்டு இல்லைன்னா வெறும் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு பேசுவோம். அப்படிங்கும் பொழுது ஒரு நம்மளுக்கு அந்த ஒலி கேட்கும், நம்ம பேசுறது கேட்கும். ஓகேங்களா? சோ அதுதான். அப்ப வெற்றிடத்துலதான் நம்ம பேசுறது கேட்காது. செவியுணர் ஒளியினால் ஏற்படும் அதிர்வுகள் பெரும வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் பயணிக்கும் போது ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும வேகம். வேகம் எங்க அதிகமா இருக்கும்? ஒளியுடைய வேகம் எதுல அதிகமா இருக்கும்னா திடப்பொருட்கள்ல தான் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் திரவம், அதுக்கப்புறம் தான் வாயு. வாயுக்கள்ல தான் இருக்கிறதுலே குறைவாக இருக்கும். ஓகேங்களா? வாயுக்களோட கம்பேர் பண்ணும்போது திரவத்துல அதிகமா இருக்கும். திரவத்தோட கம்பேர் பண்ணும்போது திடப்பொருள் அதிகமா இருக்கும். அப்ப இந்த ஆப்ஷன்ல எது திடப்பொருள் அப்படின்னா கண்ணாடி. அப்ப கண்ணாடியில தான் அதிகமா இருக்கும். டாஷில் ஒளி வேகமாக பயணிக்கும், திடப்பொருளில் வேகமாக பயணிக்கும். ஓகேங்களா? அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒளி என்பது ஒரு இயந்திர நெட்டலை. இயந்திர நெட்டலை ஆகும். எனவே ஒளி ஊடுருவ ஒரு ஊடகமானது தேவை. ஒரு இயந்திர அலைனே சொல்லலாம். இயந்திர அலையில தான் நெட்டலை குறுக்கலை எல்லாம் வரும். சோ இது ஒரு இயந்திர நெட்டலை. ஒரு வினாடியில் உருவாகும் அதிர்வுகளின் எண்ணிக்கை அதிர்வெண். ஒரு வினாடியில எத்தனை வாட்டி அது அதிர்வுறுதோ அந்த எண்ணிக்கையை தான் அதிர்வெண்னு சொல்லுவோம். அப்ப அதிர்வெண் எனப்படும். திடப்பொருளில் ஒளியின் திசைவேகமானது திரவத்தில் உள்ள திசைவேகத்தை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா திடப்பொருள்ல அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் தான் திரவம். திரவத்தை விட வாயில கம்பேர் பண்ணும்போது வாயில குறைவாக இருக்கும். ஓகேங்களா? அப்ப திரவத்தோட கம்பேர் பண்ணும்போது திடப்பொருள்ல ஒளியுடைய வேகம் என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும்.
அதிர்வுறும் பொருட்களில் டேஷ் உண்டாகும் அப்படின்னா ஒளியானது உண்டாகும். ஒளிச்செறிவு வீச்சின் 2 மடங்கிற்கு நேர்தகவில் இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது அடுத்த ஸ்டாண்டர்ட்ல 10th வரும்போது படிப்பீங்க. ஆனா கொஸ்டின் இங்கே கேட்டாங்க. உடலில் ஏற்படும் ஒலிகளை உணர பயன்படுத்தப்படக்கூடிய மருத்துவ கருவி என்னன்னா இதய துடிப்பளவி, ஸ்டெத்தஸ்கோப் அப்படிங்கிறது. நிறைய பேர் ஸ்டெத்தஸ்கோப் வந்து ஹார்ட் பீட்டை மட்டும்தான் மெஷர் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்னு நினைக்கிறீங்க. உடல்ல இருக்கக்கூடிய கையில வச்சு பார்ப்பாங்க, முதுகுல வச்சு பார்ப்பாங்க. இதெல்லாம் அந்தந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஒளியை, உடலில் ஏற்படக்கூடிய ஒளியை உணர்வதற்காக பயன்படுத்தும். ஓகேங்களா? அப்ப இதய துடிப்பளவி அப்படிங்கறதுதான் வந்து இதற்கான சரியான விடை. ஒளி நீட்டிக்கும் தொடர் எதிரொலித்தலும் டேஷ் என்று பெயர். ஒளியை நீட்டிக்கக்கூடிய அந்த தொடர் எதிரொலித்தல் வந்து என்னது? எதிர் முழக்கம் அப்படின்னு பேரு. இந்த எதிர் முழக்கத்தினாலதான் நம்மளால ஒரு ஸ்பீச்சை வந்து, ஒரு இசையை வந்து தெளிவா கேட்க முடியாது. அதனாலதான் திரையரங்குகள்ல ஒளி உள்வாங்கிகள்ல பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. இசை கலவை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒளி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கருவி. ஒளி அப்படிங்கிறது நெட்டலை. அழுத்தங்கள் அப்படின்னா காற்றினுடைய அடர்த்தி அதிகமாக உள்ள புள்ளிதான் அழுத்தம் அப்படிங்கிறது. வீச்சுன்னா என்னதுன்னா என்னது? இப்படி ஒரு அலை போகுது அப்படின்னா அதோடைய நடுநிலை புள்ளியிலிருந்து அது அடையக்கூடிய பெருமை இடப்பெயர்ச்சியை தான் வீச்சுன்னு சொல்லுவோம். அப்ப சமநிலை புள்ளியிலிருந்து ஏற்படும் பெருமை இடப்பெயர்ச்சி. மீயொலி அப்படிங்கிறது 20,000 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் வந்துட்டு 20,000 ஹெர்ட்ஸா இருந்துச்சு அதுக்கு மேல இருக்கு அப்படின்னா அதுதான் மீயொலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இதுதான் 9th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய லெசன். இதே மாதிரி உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்லயும் 5th லெசனா வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இந்த 10th ஸ்டாண்டர்ட் 5th லெசனை வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். முந்தைய வகுப்புல 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய 6th லெசன் அண்ட் அதுக்கான புக் பேக் வெர்ஷன்ஸ்க்கான டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். இன்றைய வகுப்புல 9th ஸ்டாண்டர்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 8th லெசனான ஒளி குறித்து பார்த்தோம். அடுத்த வகுப்புல 10th ஸ்டாண்டர்ட் குறித்து பார்க்கலாம். இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வகுப்புல கொடுக்குறேன். ஓகேங்களா? For more videos, stay tuned with us. Thank you.